السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் கருணையால் நமக்கு ஹயாத்தை கொடுத்து ஆஃபியத்தை கொடுத்து நம் உடல் உறுப்புகள் எல்லாம் முறைப்படியாக இயங்க வைத்து நோன்பு வைக்கவும் தொழுகவும் அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லவும் கேட்கவும் நசீபாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லயின் ஷக்கர்தும், நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தித்தான் கொடுப்பான். நேற்று ஹசன் மௌலா பயான் செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திர சொன்னோம். சொல்லு. சொல்லு. இது இருப்பா. தெரியுதாப்பா? இங்கே ஏறிண்டுக்கா மேடை இதுதான் மிம்பர். தெரியுதா? இது மாட்டிவிடா. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. எல்லாவரையும் முன்னாக முஸ்லிமாகவும் படைத்தான இந்த எல்லாருக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சர்க்காரத்தோட கரத்தை பிடிக்க வச்சானே இந்த எல்லாருக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒருத்தவர் காசு நல்லா வச்சிருக்காரு. மணக்காரர் சொன்னாங்க, எல்லாம் எனக்கு அதிகமாக கொடுக்குறான், குறைச்சி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா. சரி சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போயிட்டாங்க. நடந்து போனப்போ ஒரு பிச்சைக்காரங்க ஒருத்தவங்க, நல்ல பிச்சைக்காரங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க கழுத்தில். இப்போ நடந்து வந்தப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறான் அப்படின்னா. சரி நான் அல்லாஹ்வை சொல்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி நடந்து போய் அல்லாஹ்வை சொன்னாங்க, அல்லா நான் ஒரு பணக்காரங்களை பார்த்தேன், அவங்க நீ எனக்கு காசு அதிகமாக கொடுக்குறியா, கொஞ்சம் குறைச்சி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க. இப்போ இன்னொருத்தவங்களோட இன்னொரு பிச்சைக்காரங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னானா, ஃபர்ஸ்ட் அல்ல அந்த பணக்காரன் இருந்தால அவர் நான் என்ன கொடுத்தாலும் அதிகமாக சுக்கரி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதனால நான் அவனுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த பிச்சைக்காரன் இருந்தால இவன் நான் என்ன கொடுத்தாலும் சுக்கரி செய்ய மாட்டேங்கிறான். குறை வேற சொல்றான். அதான் எனக்கு கிடைச்சாக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பணக்காரனை பார்த்தாங்கன்னா, அந்த பணக்காரங்களை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, நீ எல்லாம் ரொம்ப சுக்கர் செய்யறியா, நல்லா சுக்கரி செஞ்சா எல்லாம் அவனுக்கு அதிகப்படுத்துறான். அவ்வளோ பிடிக்கிற அல்லாக்கு நான் சுக்கரி செய்யாம இருக்க முடியும், இல்லை நான் சுக்கரி செஞ்சே தெரியும் அப்படின்ட்டான். அவ எல்லாம் தந்தை தான் தெரியும் அப்படின்ட்டான்.
அப்ப நடந்து போயிட்டு இருக்கும் அந்த பிச்சைக்காரனை பார்த்தாலாம், அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் நீ சுக்குர் செய்யவே மாட்டேங்கிறியா, அதனால அல்லாஹ் வந்து உனக்கு தரவே மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன கொடுத்தது நான் சுக்குர் செய்யறதுக்கு அப்படின்னா உண்மை கொடுக்கல எனக்கு எல்லாம் ஒண்ணுமே குடிக்கலன்னா கழுத்துல ஒரு துண்டு போட்டுருந்தாங்களா, அது பறந்து போயிடுச்சான் காத்துல. இருக்கிறதையும் பிடிக்கிட்டாங்களா? இருக்கிறதையும் எல்லாம் பிடிக்கிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, நல்லா சுக்குர் செஞ்சு வாழணும். லைன் சக்கரத்தும் லசீதனக்கும் சுக்குர் செஞ்சா நான் சித்தாட்டமா தருவேன் அப்படின்னு நல்லா சொல்றான். வலையின் கஃபரத்தும் நன்றி செய்யவில்லை என்றால் இருக்கிறதையும் குடியிருவேன். சொல்லு. வலையின் கஃபரத்தும் வலையின் கஃபரத்தும் இன்ன அதாபி லஷதீத். நன்றி செலுத்தவில்லை என்றால் என்னுடைய அதாபு கடுமையானதாக இருக்கும். ஆகவே சுக்குர் செஞ்சு வாழ அல்லாஹ்வுக்கும் எனக்கும் தௌஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ இதுக்கு சுக்குர் செய்ய அல்லாஹ் என்னை பேச வச்சே, அல்லாஹ் என்னை இந்த மாதிரி கை காலை கொடுத்து எனக்கு பேச வச்சவன் யாரும் இல்லை. இப்போ இந்த சுக்குர் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? நிறைய பேச வைப்பான். இன்ஷா அல்லாஹ் இன் ஷக்கரத்தும் விடுமா அதிகமாக சுக்குர் செய்ய எல்லாத்தரும் நிறைய பேச வைப்பான். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ அத்தாட்ட என்ன செய்யணும்? அத்தாட்ட முட்டாய் கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. அன்னைக்கு வந்து எனக்கு முட்டாய் கொடுத்தே ரப்பே, எங்கள் அத்தாவுடைய சூரத்தில் நீ தானே நல்லா கொடுத்த, நீ கொடுக்காம யார் கொடுப்பா அப்படின்னு அல்லாட்ட உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்னால் அல்ல என்ன செய்வோம்? திரும்ப முட்டாய் கொடுப்போம். செருப்பு பிஞ்சு போச்சு என்ன செய்யணும்? எப்படி கேட்ப? செருப்பு கூட அல்ல, இன்னொன்று செருப்பு அல்ல அப்படி கேட்கலாம். இல்லைன்னா யா இல்ல, இத்தனை நாள் எனக்கு செருப்பு நீ தானே அல்லா கொடுத்த, இந்த செருப்பை எனக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதோட நல்லதா செருப்பை கொடுத்துருவான். அதை விட சிறப்பான அசீதன்னக்கும், நீ கேட்டதை விட சிறப்பானதை அடுத்து கொடுக்கும்போது அல்லாஹ் கொடுத்துருவான். லைன் ஷக்கர்தும், நபிமார்களுடைய பழக்கம் தான். அல்லாஹ் தனக்கு என்னவெல்லாம் கொடுத்தான் என்று அவர்கள் நினைச்சு சுக்ரியா செஞ்சார். ஒரு நபியுடைய வாழ்க்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்ஹம்துலில்லாஹ் வஹபலி மினல் கிபரி இஸ்மாயில். பை முதல்ல அல்லாஹ் கொடுத்த குழந்தைகளுக்கு நன்றி செலுத்துங்க பை. இந்த பழக்கத்தை டெய்லி கொண்டு வா. எனக்கு இந்த குழந்தைய அல்லாஹ் கொடுத்தானே அப்படின்னு, எனக்கு எத்தனை பேர் குழந்தை இல்லை என்று சிரமப்படுகிற நேரத்தில் எனக்கு குழந்தைய அல்லாஹ் தஆலா கொடுத்தானே அப்படின்னு நன்றி செலுத்து. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகளை அல்லாஹ் தஆலா இறை நேசர்களாக ஆக்கிடுவான். அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மேலே கொண்டு போயிடுவான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அல் கிபரி இஸ்மாயில். நினைச்சு அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. வா வா ஜி என்ன கேட்டாங்க பாருங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் ரப்பே, எனக்கு இந்த மாதிரி குழந்தைய கொடுத்தே ரப்பே, இஸ்மாயிலை கொடுத்த, இஸ்ஹாக கொடுத்த, அல் கிபரி வயது முதிர்ந்த காலத்தில் என்னால எதுவும் முடியாது, என் நாடி நரம்புகள் தளர்ந்து போன காலத்துல கொடுத்தே ரப்பே, நான் என்ன நினைச்சு இந்த மாதிரி பிள்ளையை கொடுத்தே ரப்பே எனக்கு உதவியா அப்படின்னு சொல்றப்ப, இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நான் ஒரு ஜவுளி கடை வைக்கணும் ரப்பே ஜி. யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை கொடுத்த இவர்களை வச்சு நான் நிறைய ஆடு மாடு மேய்ச்சி தமிழ்நாட்டிலே பெரிய, இந்தியாவிலே உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் ஆயிரணும் அல்ல அப்படி கேட்கல. ரப்பே குழந்தைங்களை கொடுத்த இதுக்காக எல்லாம் சேர்ந்து தொழுகிறதுக்கு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் எங்களையும் என் குழந்தை குட்டிகளையும் தொழுகை நிலைநாட்டுபவனாக ஆக்கிறல்லா ஜி. அல்லாஹ் என்ன கேட்டாங்க? ரப்பி ஜஅல்னி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉ துஆன்னு சொல்லிட்டு ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ் என் பிள்ளையும் என்னையும் என் பிள்ளைங்களும் கோடீஸ்வரனா வாழ செய்ய அல்லாஹ் துஆ செய்ய. பெரிய பங்களா கூட அல்ல, பெரிய வசதியான வாய்ப்பான வாழ்க்கை கூட அல்ல கேட்கல, என்னையும் என் பிள்ளைகளையும் தொழுகை முறைப்படி இகாமத்து ஸலாத், தொழுகை முறைப்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக நீ ஆக்கிறல்லா. ஏன்னா தொழுகை முறைப்படி நிறைவேற்றி விட்டால் செல்வம் தானா தேடி வரும், காசு வரும், பணம் வரும், வீடு வரும், வாய்ப்பு வரும், வசதி வரும், எல்லாம் தானா வரும்ட்டாங்க. நீயும் தொழுகு வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா,
நீ தொழுகு, உன் மனைவி மக்களை தொழுக சொல்லு. லா நஸ்அலுக ரிஸ்கா, உன்னிடத்தில் ரிஸ்கை நான் கேட்கவில்லை, நான் வழங்குறேன் உனக்கு. உனக்கு தர்றீங்களா? அவ பிள்ளைகளுக்கு தொழுகையை மட்டும் கேட்டீங்கன்னா மத்தெல்லாம் தானா வந்து, தொழுகையை மட்டும் பழக்கிட்டீங்கன்னா மத்தெல்லாம் தானா கொடுத்துருவான். தொழுகையை நீ பழக்கு, காசை அல்லாஹ் கொடுப்பாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, என்ன கேட்டாங்க பாருங்க நபி. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பே, தொழுகை நிலைநாட்டக்கூடியல எங்களையும் பிள்ளையும் நீ ஆக்கி ரப்பே, அத மாதிரி நீ ஆக்கிட்ட போதும் ரப்பே. வேற எதுவும் காசு பண்ண கேட்டாங்களா? இல்லை. மற்றெல்லாம் அவனே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியா சுகர் செஞ்சாங்க பாருங்கல்ல. அதே மாதிரி கொண்டு போய் விட்டாங்க. யார? ஹாஜரா அம்மாவையும் இஸ்மாயிலும் கொண்டு போய் விட்டாங்களா? எங்க விட்டுட்டு, அல்லாஹ் நீ விட சொன்ன விட்டுட்டேன். எதுக்காக விட்டேன் ரப்பே? அங்க போய் அல்லாஹ் தொழுகிறதுக்காக தான் விட்டேன். ரப்பனா லியுகீமஸ் ஸலாத்த. சுப்ஹானல்லாஹ். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرَ ذِي زَرْعٍ. யா அல்லாஹ், என் பிள்ளைகளை மனைவி மக்களை கொண்டு போய் அங்க விட்டேன். புல் பூண்டுகளே முளைக்காத, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் விட்டு விட்டேன். இந்த பைத்திகல் முஹர்ரம். ரப்பனா லியுகீமஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, தொழுகையை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி தான் விட்டேன். பாத்தீங்களா? அங்கேயும் உன்னுடைய அபுதா அவங்க ஆயிரணும், உன்னுடைய அடிமையா இருக்கணும், அதுதான் விட்டேன். அல்லாஹ் சும்மா விட்டானா? மொத்த உலகத்தை அங்க திருப்பி விட்டாங்க. மொத்த உலகமும் அங்கே செல்ல ஏங்கும் பூமியா, அந்த பூமியா அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மூமிகள் ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க, மக்காவுக்கு போனவர்கள் போகாதவர்கள். அப்படி அல்லாஹ் தஆலா அந்த பூமியை சிறப்பு மிக்கதாக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஜி என்ன அவங்க அந்த நபிமார்கிட்ட கத்துக்கங்க பை. யாரில் எனக்கு ஒரு பிள்ளை கொடு, செருப்பு கடை வச்சு கொடுக்குறேன். நீங்க ஒரு பிள்ளை கொடுத்து விளக்கமாத்த கடை வச்சு கொடுக்குறேன். பிள்ளை கூட இல்ல, ஜவுளி கடை வச்சு தரேன். யாரில் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி கடையில் மூடிடுவானும்ல, எனக்கு ஒரு பிள்ளை கொடு. அதே வா வா கொண்டு போய் அங்க விட்டதே உன் தொழுகை நிலைநாட்டத்தான் விட்டாருப்பே. அப்ப தொழுகை தொழுகைன்னு ஏன் சொன்னாங்க? அல்லாஹ் முன்னாடி பணிஞ்சிருயா. நீ அல்லாஹ் முன்னாடி பணிஞ்சிட்டா மொத்த துனியா ஓ முன்னாடி பண்ணி வச்சிடும் அல்லாஹ். வா வா சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்ப நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நினைச்சு 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 தன் வாழ்நாள்ல என்ன கொடுத்தான்? ரப்பனி எப்பா ஆத்தைத்தனி மினல் முல்க். யாரு? சுலைமான் நபியா? எடுங்க. ரப்பனா இன்னக ஆத்தைத்தனி மினல் முல்க். யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அரசாங்கத்தை எனக்கு கொடுத்தே ரப்பே, நான் தகுதியா ரப்பே, கிணத்துக்குள்ள கடந்தேன் ரப்பே, அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கொடுத்த ரப்பி கத் ஆத்தைத்தனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீல் ஹதீஸ். கனவுகளுக்கு விளக்கம் யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி கனவுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தே ரப்பே எனக்கு நீ. அல்லாஹ் தன் நியமத்துகளை பயான் செஞ்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, உனக்கே எல்லா புகழும். சுலைமான் நபி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضலனி, என்னை இவ்வளவு சிறப்பு மிக்கவன் ஆக்கிட்டே ரப்பே, யாருக்கும் கொடுக்காத மாபெரும் சிறப்புகள்லாம் எனக்கு கொடுத்தே ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضலனி அலா கஸீரின் மின் இருக்கு பாயிட்டு அலா கஸீரின் மின் இபாதிய ஸாலிஹீன். ஜி அல்ஹம்துலில்லாஹ் قال لقد ஆதீனா தாவூத் வ சுலைமான இல்மா. அவர் ரெண்டு பேருக்கும் இல்மு ஞானங்களை கொடுத்தோம். காலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள் ரப்பனா வ காலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதில் முஃமினீன். முஃமினான எத்தனையோ அடியார்களை விட எங்களை மேலாக்கி வைத்தானே. அலா கஸீரின் மின் இபாதில் முஃமினீன், முஃமினான எத்தனையோ அடியார்களை விட. ஈமான் அல்லாஹ் கொடுத்த நியமத்து, அந்த ஈமானுக்கு மீறி அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துகளை கொடுத்தானே. எத்தனையோ பேர் கொடுக்காதெல்லாம் எனக்கு கொடுத்தே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் ரப்பே. யாரு? சுலைமான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னாடி திரும்பி பாருங்க கொஞ்சம். அலம் அலம் ஜி அலம் அஜம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபி, நீங்க யதீமா இருந்த அல்லாஹ் உங்களை அரவணைக்கல. வஜதக லால்லன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இப்படி ஆக்கல உங்க. நானு ஆயில் வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தீங்க, துனியாவுக்கே கொடுக்கிற காசியமா ஆக்குறேன். ஜி இல்லாம இருந்தீங்க, காசியமே துனியாவை ஆக்கலையா அவங்க? அகில உலகத்துக்கு அள்ளி தரக்கூடிய ஆக்கவில்லையா? மார்க்கம் ஜி
தீனை சுயமாக அறிந்து கொள்ளாதவளாக இருந்து லால்னு வழிகட்டு அர்த்தம் இல்லைங்க பை. இறை காதல தடுமாறியவளை எப்படி போதும் இல்லாம இருந்தீங்க. ஹிதாயத் செஞ்சா உங்களை கொண்டு மொத்த துனியாவுக்கு ஹிதாயத் செஞ்சாங்க. வா வா ஜி, அல்லாஹ் இப்படிலாம் உங்களை ஆக்கலையா நபியே கேக்குறாங்க பாருங்க. பலட்டுக்கே தேக்கோ, திரும்பி பாருவோம் வாழ்க்கை, கொஞ்சம் திரும்பி பாரியா. पलट के देखो हमने तुझको क्या न दिया, पलट के देखो हमने तुझको क्या न दिया. திரும்பி பாரோம் வாழ்க்கைய. டெய்லி ஒரு நாள் உட்கார்ந்து பழைய நியமத்துகளை நினைச்சு நினைச்சு சுக்குரு செய். पलट के देखो हमने तुझको क्या न दिया, तलब से पहले इलाये पिलाए जाते, तलब से पहले खिलाए पिलाए जाते. தலபுக்கு கேடுவதற்கு முன்னால உனக்கு கொண்டு முன்னாடி கொடுத்தனா இல்லையா? நான் तलब से पहले खिलाए पिलाए जाते, நீ விரும்புவதற்கு முன்னால் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் உனக்கு. வா வா, இதில் நான் உனக்கு கொடுக்கல, வேற யார் கொடுத்தா உனக்கு? கபீனபு ஜி ஜி எங்க காணா. कभी न भूखा रहा अब तलक न मैं प्यासा, இதுவரை நான் பசியோடு இருக்கல, ஒரு நாள் கூட தாகத்தோடு இருந்ததே கிடையாது. जी तलब से पहले खिलाए पिलाए जाते, நான் கேட்பதற்கு முன்னால கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கேட்ட பின்னாடி தயார் செஞ்சா என்னைக்கு தயார் செஞ்சு முடிக்கிறது? எஜமா எனக்கு பசி வரும் என்பதற்காண்டி காலையிலேயே அரிசி வந்துருச்சு. எனக்கு பசி இப்ப எடுக்கிற நான் சாப்பிட்ட அரிசி இருக்கு, இது 6 மாசத்துக்கு முன்னாடியே விளைச்சல் ஆயிருச்சு. இன்னைக்கு எனக்கு பசிக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே சோறு தயார் பண்ணிட்டாங்க. வா வா, கபீன பூகா ரஹா அப் தலக் ந மை பியாசா, இதுவரை நான் ஒரு காலமும் பசியோடு தாகத்தோடு இருந்ததே கிடையாது சரித்திரத்தில். தலபு சே பஹலே खिलाए पिलाए जाते, गुनाह करता हूँ नेकी तो की नहीं मैंने, பாவங்களை தான் மூலி கிடக்குற, நல்லது என்ன செஞ்சேன் நான்? ஒண்ணும் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா என் குறைய மறைச்சு மக்கள்கிட்ட நல்லதே காட்டுறான். खता को भी मेरी नेकी बताए जाते, என் தவறுகளையும் அல்லாஹ் நல்லது மாதிரி காட்டுறான் மக்கள். वाह 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 वाह, सुभान अल्लाह सुभान अल्लाह जी. तुम्हारी याद में हम खुद बुलाए जाते, உன் நினைவில் நாங்கள் எங்களை மறந்து வாழ்றோம். உன் நினைவில் எதை நினைக்காம இருக்கிறதுட்டாங்க சூஃபியா. அன்பியாக்களுடைய சுன்னத் என்னங்க? அல்லாஹ் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்தான், எப்படிலாம் கொடுத்தான், எந்த குறை வச்சான் அல்லாஹ் எனக்கு ஜி, அதுக்கு நன்றி செலுத்தும்படி கேட்டே இருந்தேன். சுலைமான் சார், ரப்பி அவுஸீனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கு நீ என்னவெல்லாம் கொடுத்தாயோ அதை நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்தக்கூடியவனா என்னை நீ ஆக்கிறல்ல. வ அலா வாலிதைய, என் பெற்றோர்களுக்கு என்னவெல்லாம் நீ கொடுத்தாயோ, எனக்கு என்ன கொடுத்தாயோ, என் பெற்றோர்களுக்கு என்ன கொடுத்தாயோ அவற்றை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிரு. ரப்பி அவுஸீனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்லா, நீ எதை கொண்டு திருப்திப்படுவாயோ அத்தகைய வேலைகளை செய்யக்கூடியவங்களை ஆக்கிறார். நிறைய பேர் காணோம். இல்லை இருக்காங்களா? இல்லை வந்துட்டாங்களா? தான் நிமிந்து உட்காருங்க. இல்லை முதுகுக்கு மேலே மறைஞ்சு உட்காரக்கூடாது. இல்லை வா வா, ஒருத்தர் சின்ன சேட்டை பண்றதுனால தவஜுமா இருக்கு. இங்கதான் பார்க்கணும்னு பேசிட்டு இருந்தேன் அர்த்தம். சேட்டை என்ன சொன்ன? ரப்பி அவுஸினி, ரப்பே எனக்கு நீ வந்து வாய்ப்பு கொடு, வாய்ப்பு ஏற்படுத்து. அவுஸானா எனக்கு வாய்ப்பு கொடு, அல்ஹிமினி இல்ஹாமு கொடு, அந்த அதோட நினைவு எனக்கு ஏற்படுத்தி கொடு, நீ எனக்கு இல்ஹாம் செய். நன்றி செலுத்த போனா என்னை நீயே ஆக்கிரு. நான் மறந்துடுவேன் ரப்பே, நான் மறந்துடுவேன். நீ எனக்கு வந்து அந்த மாதிரி நினைவு ஏற்படுத்தி கொடு ரப்பே. எனக்கு ஜி, எனக்கு நீ அவுஸினா அல்ஹிமினி, எனக்கு இல்ஹாம் செய், வஃபிக்னி தௌஃபீக் செய், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நினைவுபடுத்து. உன்னை நீயே என் கல்வியை நினைவுபடுத்து. நான் நினைக்கணும், நான் மறக்கணும்னு ஆசைப்படல, நஃப்ஸ் மறந்துருது.
நஃப்ஸும் ஷைத்தான மறக்க வச்சிடுறாங்க. ரப்பே அப்படி மறக்கடித்தால் உன்னை எனக்கு நினைவுபடுத்தக்கூடிய உன்னை தவிர யாரும் கிடையாது. யார் நினைவுபடுத்துவார்? ரப்பே நீ தான் நினைவுபடுத்து. ஆனா மறக்கணும்னு எனக்கு ஆசையெல்லாம் இல்ல ரப்பே. உன்னை நாங்கள் நினைக்கதான் மறந்துடுறோம். ஆனா நாங்க மறக்க நினைக்கல. நாங்கள் மறக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மறக்க நினைக்க இல்ல, ஆனா நினைக்க மறந்துடுறோம். அது எங்களுடைய நினைக்க மறந்துடுறோம்ல. இது என்ன எங்களுடைய இக்திசாத். மனிதனே நிசியாந்தன அண்ணா ஜி குல்லு பனி என்ன சொல்லுங்க, அவ்வளு நாசி நசிய அதன் மனுஷன் மறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்களும் மறக்கிறாங்கட்டாங்க. ஆதம் நபி மறந்துட்டாங்க, அல்ல அவங்க பிள்ளைங்களும் மறந்துடுறாங்க. அல் ஹதவு வன் நிசியான் ருஃபியான் உம்மத்தி அல் ஹதவு வன் நிசியான். அப்ப என்ன சொன்னா, நீ மறந்துட்டாரப்பே நான் அபய சமயம் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு ஆசை வைக்கிறேன் நான். ஆனா அமய சமயம் நான் மறந்து விட்டால் ரப்பே நீயே நினைவுபடுத்திடு. சாஹதா தில் ஹே ஹர் வக்த் துமே யாது ரக்கும். என உள்ள ரப்பே 24 மணி நேரமும் நினைக்கணும்னு தான் ஆசைப்படுது. இல்ல அல்லாஹ் மறக்கணும்னு யாரும் ஆசை வச்சோமா? அல்லாஹ் மறந்து வாழணும்பா அப்படி யாரும் ஆசை வச்சாங்களே? எப்படி மறக்க முடியும்? எப்படி அந்த ரப்ப எப்படி அந்த எஜமான மறக்க முடியும்? उसे कैसे दिल से जुदा करूं, उसे कैसे दिल से जुदा करूं, जिसे उम्र भर की तलाश है, उसे कैसे दिल से जुदा करूं. எப்படி கல்புட்டு மறக்கிறது? யார வயசெல்லாம் தேடிட்டு இருக்கும் அந்த ரப்ப எப்படி மறக்கணும்னு ஆசை வைப்பான யாராச்சும்? उसे कैसे दिल से जुदा करूं, जिसे उम्र भर की तलाश है. எப்படி மறக்க முடியும் அந்த ரப்ப? ஜி அந்த ரப்ப மறக்க முடியாது. ரப்பையும் மறக்க முடியாது, ரசூலையும் மறக்க முடியாது, ஷேகையும் மறக்க முடியாது. மொத்த துனியா மறந்துட்டு போகும். எப்படிங்க அல்லா ரசூலையும் ஷேகையும் எப்படிங்க மறக்க முடியும்? அல்லாவை காட்டி கொடுத்தவங்க ரசூல், அல்லாஹ் ரசூலையும் காட்டி கொடுத்தவங்க ஷேக். அது எப்படி அவங்களுடைய நேமத்துக்களை மறக்க முடியும்? அதான் அல்லாட்ட கேட்கறாங்க, எஜமா நான் எல்லா 24 மணி நேரமும் சிந்தனை இடைவிடாது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து காமிச்சாங்க. கான எதுக்குருல்லா ஃபி ஜமீஇ அஹ்யானி, ஒரு நொடி கூட இடைவிடாது சதா அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு. ஒரு நொடி நேரம் கூட இடைவெளி விடல ரசூல் ஸல்லல்லாஹு. சதா அல்லாஹ்வின் நினைவில் இருந்தாங்க. அப்ப இருக்க சாத்தியம் தானே அது? மறக்காமல் இருக்க சாத்தியம் தானே பை? சூஃபியாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஜி அல்லாஹ்வை பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்க யாரோ இருக்கலாம். ஆனா ஒரு நொடி கூட நாங்க மாசியோ அல்லாஹ் பார்க்க முடியல. और होंगे जिसे खुदा न मिले, हमें तो उनके गैर के पता न मिले. நாங்க மாசி அல்லாஹ் தேடி பார்க்கறோம், கிடைக்க மாட்டேங்குது. அல்லாஹ் தேடி பார்க்கறோம், கிடைக்க மாட்டேங்குது. நீ சொல்ற அல்லாஹ் மறக்க நினைச்சா எங்களால முடியல. चाहता दिल है के हर वक्त तुम्हें याद रखूं. இறைவா ஒவ்வொரு நொடியும் உன்னையே நினைத்திருக்க வேண்டும் என்று என் உள்ளம் ஆசைப்படுகிறது. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் ஆயிஷா ரிவாயத் செய்றாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, ஒரு நொடியும் இடைவெளி விடாது சதா அல்லாஹ்வை நினைச்சாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிட்டாங்களா இல்லையா? தூங்குனாங்களா இல்லையா? ஜி ஜிஹாத் செஞ்சாங்களா இல்லையா? வியாபாரம் செஞ்சாங்க, ஜிஹாத் செஞ்சாங்க, மனைவிகள் மக்களோடு இருந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. அல்லாஹ்வை மறக்கல. அவன் தான் வரும்போது எப்படி மறக்க முடியும்? நீ கொடுக்கல் வாங்கல அவன்கிட்ட செய்ய எப்படி மறப்ப? நீ ஏன்டா வியாபாரம் ஏன்டா அல்லாஹ் மறந்த? கடையில ஒரே வியாபாரம், நிறைய பேர் வந்து வாங்க வந்துட்டாங்களா, சாமான் கொடுக்கறது, காசு கொடுக்கறது, காசு வாங்குறது, இதுலயே நேரம் சரியா போச்சு. அல்லாஹ்வை நினைக்க டைம் இல்ல. கலிமினா சொல்றாங்க, கொடுக்கும் போது அவனை பாரு, வாங்கும் போது அவனை பாரு. அதான் திக்ருல்லா. வியாபாரம் தான் முடிச்சு தனியா உட்கார்ந்து திக்ர் செய்யணும். என்ன செய்யற? ஒவ்வொரு கொடுக்கலையும் அவனை பாரு, ஒவ்வொரு வாங்குதலையும் அவனை பாரு. ஹரக் லேனே மே தேனே மே खुदा से क्यों नहीं मिलता, हरक लेने में देने में खुदा से क्यों नहीं मिलता. दिया अल्लाह ही अल्लाह, लिया अल्लाह ही अल्लाह, दिया अल्लाह ही अल्लाह है, लिया अल्लाह ही अल्लाह.
जिधर देखो उधर जलवा अल्लाह. இந்த ஆரிஃபியுடைய கலாம சொல்லும் போது என் கல்வில ஆனந்த பரவசம் ஏற்படுது. அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப திரும்ப. இன்னும் ஒரு உருது கவிதா படிக்கிறீங்க சில பேர், போடா உனக்கு பழங்காட்டி போ. முஸ்ஹஃபே ஆரிஃப் க குர்ஆன் சமஜ்தோ. ஆரிஃபுடைய கலாம நம்ம குர்ஆன் நினைக்கிறோம். அது வேற பாஷையில வந்த குர்ஆன், அது ரசூலுல்லாஹ்வுடைய பாஷையில குர்ஆன். அது வேற பாஷையில வந்த குர்ஆன் நினைக்கிறோம். குர்ஆனை தான் அவங்க சொல்றாங்க வேற பாஷையில. குர்ஆன் ஹதீஸ் தான் வேற பாஷையில சொல்றாங்க. மஸ்னவியோ மௌலவியோ மனவி ஜாமி दर हस्त कुरान दर जबाने बलवी. மஸ்னவி இருக்கே வேறு பாஷையில வந்த குர்ஆன் எங்களுக்கு போடா. அதாச்சுங்களா, ஹஸ்த குர்ஆன் दर जबाने बलवी போயா. அப்ப முஸ்ஹஃபே ஆரிஃப் को हम कुरान समझते हैं. குர்ஆன் தான் வேற பாஷையில வந்திருக்குது. குர்ஆனுடைய சாராம்சங்கள் தான் அவங்க சொல்றாங்க, ஹதீஸுடைய சாராம்சங்கள் தான் அவங்க சொல்றாங்க. அவங்க வேற பாஷை வேற வேற சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க எங்க ஷேகா ஆக்கல. நாங்க யாரை எங்க ஷேகா ஆக்கி இருக்கிறோமோ அவங்க குர்ஆனாகவே வாழ்ந்தாங்க. கான குலுகுஹு அல் குர்ஆன், கான लिसानुहु अल कुरान. जो हम कुरान जो खोल देते हैं खुदा कुछ और खोल देता है. ஆமென். நான் குர்ஆனை திறந்து வைக்கிறேன், அல்லாஹ் என் கல்வை திறந்து விட்டுறான். हम कुरान खोलते हैं, குர்ஆனை திறந்து வைக்கிறேன் இப்படின்னு பாக்குறேன், என் கல்வை அல்லாஹ் திறந்து விட்டுறான். ஒவ்வொரு ஆயத்துக்கும் கடல் மாதிரி விளக்கம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அப்ப சூறாக்கு 6 மாசம் விளக்கம் சொல்றாங்க கலீமி சர்கார், முடியல. இது வல் அஸ்ர் வல் அஸ்ர் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இதுக்கு 6 மாசம் விளக்கம் சொல்றாங்க, இது முடியல. अब हम कुरान खोलते हैं खुदा कुछ और खोल देता है. நான் குர்ஆனை திறக்கிறேன், என் கல்வை அல்லாஹ் திறந்து விட்டுறான், ஷரஹ் செஞ்சுறான் அல்லாஹ் தஆலா. அது வந்துகிட்டே இருக்கு, நான் என்ன செய்யறது? அப்ப நமக்கு அதுதான் இன்பமே, வேற என்ன இன்பம்? என் சொல்லிலே குறை இருக்கலாம், அந்த ஆரிஃபின் சொல்லு குறை இருக்குல்ல, அதுதான் அதை சொல்றது நான். ஜி அப்ப என்ன சொன்னாங்க? தியா அல்லாஹி அல்லாஹே லியா அல்லாஹி அல்லாஹ். கொடுத்தது அவன் தான், வாங்கினது அவன் தான் பாருயா. வியாபாரமே சிக்ருல்லாஹ் ஆயிடும். நீ செய்யக்கூடிய வியாபாரத்தை முடிச்சிட்டு கடைசியா தஸ்பீஹ் தூக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்யின்னு யார சொல்ல. வியாபாரத்தை முடிச்சுட்டு காலையில இருந்து என்னைக்கு முடிக்கிறது? காலையில ரம்ஜான் மாசம் சீக்கிரமா சீசன்ல ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிக்கிறானோ. அப்புறம் பர்ச்சேஸ் சேல்ஸ் என்னைக்கு முடியுது? கடல் அலை என்னைக்கு ஓயுறது? கடல் ஓஞ்ச பின்னாடி கழுவிட்டு உட்காந்துட்டு இருந்தான் அவன். பாத்ரூம் போயிட்டு கழுவ போனதுக்கு கடல் அலை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க சார், அந்த அலை கொஞ்சம் நிக்க பேர் நான் போய் கழுவலான்னு நின்று கேட்டாங்க. என்னைக்கு முடியும்? அது என்னைக்கு நிக்கிறது? எனக்கு கழுவுறது என்ன போய் அது என்னைக்கு முடிக்கும்? அது அந்த மாதிரி கொஞ்சம் இந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வியாபாரம்லாம் முடிச்சு புள்ள குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் இந்த நல்ல தகுதி ஆய்வு உண்டாக்கி கொடுத்துட்டு மனைவி மக்கள்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் ஷேகுடைய காலடியிலேயே என் வாழ்க்கையை கழிச்சிடலான்னு ஆசையா இருக்கு. காலத்துக்கும் வரமாட்டேன், ஜென்மத்துக்கும் வரமாட்டேன், கபருக்கு தான் போய் சேரு, ஷேகிட்ட வரவே முடியாது. அது அப்படி இருக்க வேண்டிய வர வேண்டியதுதான். அது நடக்காதுன்றாங்க சேர். அப்படி சில பேர் கற்பனை, அது ஒரு காலம் ஓய முடியாது. அல்ல அல்லாஹ் சொல்லும் போது ரிஜாலுன் லா துல்ஹீம் திஜாரத்துன் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வியாபாரம் செய்ய மாட்டார்கள், கொடுக்கல் வாங்க செய்ய மாட்டார்கள், திக்ர் தான் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி சொல்லல. அல்லது வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கல் வாங்க செய்வார்கள், அதை முடித்து விட்டு அதன் பின்பு அல்லாஹ் ஸிக்ருக்கு வருவார்கள் அப்படி சொல்லல. இவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவர்களை தடுக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். ரிஜாலுன் லா துல்ஹீம் திஜாரத்துன் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ் ஸிக்ரை விட்டு தடுக்காது. அந்த ஸிக்ரை தான் ஷேக் அஹ்மத் சொல்லி தர்றாங்க. என்ன சொன்னாங்க? லியா அல்லாஹ் தியா அல்லாஹ். வாங்க வந்தது யார்? கொடுத்தது யாரு? दिए में शान वहदत लिए में शान कफरत दिए में शान वहदत அது ஒரு ஷான். வாங்குறது 1000 பேர் சூரத்துல அவன் தான் வாங்குறான். ஒரு சூரத்துல கொடுக்குறான், 1000 சூரத்துல அவன் தான் வாங்குறான்.
दिया अल्लाह लिया अल्लाह जजा अल्लाह நீ தியா அல்லாஹ் லியா அல்லாஹ்னு பார்த்தா ஜஸா அல்லாஹ் அல்லாஹ் दिया अल्लाह लिया अल्लाह जज़ा अल्लाह अल्लाह जिधर देखो उधर जलवा எப்படி வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ காலையில மனைவி மக்களோ எதுவுமே உனக்கு தடை இருக்காது. அந்த கைஃபியத்துல வந்துட்டு நீ அதுல மூழ்கிடு, அதுல அது சதால மூழ்கிட்டாங்க சோஃபியா. எங்க பேச்சு வந்துச்சு? ஷாஹதா தில் ஹே கே ஹர் வக்த் துமே யாத் ரக்கும். இறைவா, ஒவ்வொரு நொடி நேரமும் உன்னையே தான் நான் நினைக்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படுகிறது. ஆனா ரப்பே சில நேரம் நான் மறந்துடுறேன். அப்படி மறந்துட்டார்ல நீயே எனக்கு ஞாபகப்படுத்தி. சாஹதா தில் ஹே கே ஹர் வக்த் துமே யாத் ரக்கும் கபி பூலூம் தோ தும் யாத் திலானே வாலே. அப்படி உன்னை மறந்து விட்டால் நீயே ஞாபகப்படுத்திடல. ஏன்னா நமக்கு அல்லாவை ஞாபகப்படுத்துறதும் அல்லாதான், அல்லாவுடைய திக்ரை நமக்கு நசீபாக்குறதும் அல்லாதான். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் ஃபஸ்குருல்லாஹ் கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிக்கும் ஃபஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா. குர்ஆன் முழுசும் ஆயிரக்கணக்கான இடங்கள் எல்லாம் அல்லாஹ் ஞாபகம் செய்யுங்க, அல்லாஹ் ஞாபகம் செய்யுங்க, அல்லாஹ் ஞாபகம் செய்யுன்னு சொன்ன ரப்பு ஜல்ல ஷான் சொல்றான் இடத்துல, வமா ததுகுரூன இல்லா இன்ஷா வமா யஸ்குரூன அல்லாஹ் நாடாம திக்ர் செஞ்சிருவியாக்க நீ போடா. நீ திக்ர் செய்யணும் நாடுறவனும் அல்லாதான், திக்ர் செய்ய நசீபு உனக்கு கொடுக்கறதும் அல்லாதான், அதுவும் அல்லாதான் கொடுக்கும். நீ எப்படி திக்ர் செய்ய முடியும் அல்லாவ? அப்போ அல்லாஹ் நாடாம நீ திக்ர் செய்யவும் முடியாது. உன்னை தாக்கிரீன்கள் ஜமாத்துல அவன் தான் ஆக்கணும். ஷாக்கிரீன்கள் சுக்ரு செய்யக்கூடிய ஒரு ஜமாத்துல அவன் தான் உன்னை ஆக்கணும். நீ எங்க சுயமா ஆயிர முடியும்? அல்லாஹ் நாடாம திக்ர் நீ செய்யவே முடியாதுதான். வளைஞ்சுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அதாவது கேட்டுதான் வராங்க. கேட்டு குடு அல்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், வதுகுரூனி அதுகுருக்கும், வதுகுரூனி என ஞாபகம் செய்யுங்கள், அதுகுருக்கும் உங்களை ஞாபகம் செய்கிறேன். வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். கஃபர, கஃபரன்னு அசல் அர்த்தம் சத்தர மறைத்தான் அர்த்தம். என்னை மறைக்காதையா, நான் ஜாஹிரா தான் இருக்கு, என்னையே மறைக்கிற நீ, என்னையே பாருன்னு அர்த்தம். என்னையே இல்லைன்னு மறைக்கிற நீ, என்னைய பாரு, நீ என்னையே மறைக்கிற. உன் கண்கள் என்னைய மறைத்து சிருஷ்டியை பார்க்கற. நீ சிருஷ்டியை மறைச்சு என்னை பாரு. இந்த தகரமாகிறது, இந்த தகரத்தை டப்பி மறைக்கவில்லை, காட்டிக் கொண்டிருக்கிறது. டப்பியை தகரம் மறைக்கவில்லை, காட்டிக் கொண்டிருக்கிறது. எது எதை மறைச்சிச்சு? எதுவும் எதை மறைக்கலைங்க. யார் யாரை மறைச்சா? ஒன்னும் மறைக்கலாம் இல்லைங்க எதுவுமே. வலா தக்ஃபுரூனி என்னை மறைக்காதீர்கள், நான் தான் மௌஜூதா இருக்கிறேன், என்னையே மறைக்கிறேன். துவா செய்றாங்க, அல்லாஹும்ம ரப்பே, அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, சுக்ர் செய்யுங்க, அல்லாஹ் மறைக்காதீங்க. பெருமானா அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத். திக்ர் செய்ய சொன்னேல, அந்த திக்ர் செய்யக்கூடியவனாக நீயே ஆக்கிற. சுக்ர் செய்ய சொன்னேல, சுக்ர் செய்யக்கூடியவனாக நீயே ஆக்கிற. உன்னை மறைக்க வேணான்னு சொன்னேல, ஒவ்வொரு இபாதத்தை பார்க்க சொன்னேல, ஹுஸ்னி இபாதத், அந்த இபாதத்தை அழகான முறையில் செய்யக்கூடியவனாக. ஹுஸ்ன இஹ்சான், இஹ்சானோடு இபாதத் செய்யக்கூடிய நீயே ஆக்கிறல்ல. ஹுஸ்னி இபாதத்தி அல் இபாதத்து மல் இஹ்சான், இஹ்சானோட இபாதத். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக். இந்த மர்தபால இபாதத் செய்யக்கூடியவனாக நீயே ஆக்கிறல்ல. வலா தக்ஃபுரூனிகா கேக்குறாங்க. வஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக். மூணு சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக. என்னை நீயே ஆக்கிற ஜமானே, அவ்வாறு என்னை ஆக்கிற. அப்படி நீயாக்கி. வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாக தவிர மரணிக்க வேண்டாம். அல்ல உத்தரப்பட்டன. சரி போய் சொல்லிட்டு அதே மொத்தா போயிடுறேன், முஸ்லிமா தான் மொத்தா போய் நீ குழப்பம். அந்த ரப்பி அமித் நீ முஸ்லிமா, என்னை முஸ்லிமா நீயே மூத்தாக்க செய்யறப்ப. நீதான் ஆமிரு, உத்தரவு போடுறோம் நீதான். அந்த உத்தரவு நான் இருந்தா தானே செயல்படுத்தினால அதமாச்சே.
இந்த அதமை அவ்வாறு நீ செயல்பட வைப்பவனும் நீயே தான். ஆமிரும் நீ தான், மாமூரும் அங்க அவதான். நீ தான் என்னை ஆக்கணும். பை இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உத்தரவு அவருடைய இல்முல இருந்துச்சு. சிருஷ்டிகள் ஒரு சிருஷ்டியை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சான். ஒரு மலையை கொன் வெளியே வா உத்தரவுப்பட்டான். ஆமிர் மலை மாமூர் ஏவப்பட்டது. மலை வெளியே வந்துருமா உடனே வந்துட்டே இதோ வந்து விட்டேன், இதோ ஆஜராகி விட்டேன். அப்புறம் என்ன, இவன் தான் போய் இழுத்துட்டு வரணும். இல்முல இந்த மலையை உஜூத கொடுத்து யாரு கொண்டு வரணும்? இவன் தான் தூக்கிட்டு வரணும். கொண்டு வர்றது அவன் தானங்க. குன் என்று சொன்னான், அதுக்கு முன்னாடி தன்னந்தனியாய் இருந்தான் அல்லாஹ், முன்னால் வேறொரு பொருள் இல்லை. குன்னென்று உரைத்தான் தன்னை தவிர ஆகிட அங்கொரு பொருள் இல்லை. இங்க இருந்துச்சு. எதை பார்த்து குன்னுங்கிறது? காணல்லா வலமியக்கும் ஷையுன் கைருஹு, அவனதான் இந்த ஒரு வஸ்து இல்லைங்கும்போது எதை பார்த்தியா குன்னுவான்? இப்ப அவன் இதை அராத செய்யன் ஒரு வஸ்துவை உண்டாக்க நாடினால், மலை அல்லாஹ்வுடைய செஞ்ச இமயமலை இருக்கு, உண்டாக்க நாடினால் இதா அராத யகூல் லஹு லஹு லமீர் எங்க மேலும் இல்ம ஹக்ல யகூல் லஹு குன், அதை குன் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபயகுன் ஃபஅகுன் அர்த்தம் அதுக்கு. ஃபயகுன் பி இத்னி பி வஜூதி, என் வஜூது கொண்டது வெளியே வரணும், நான் தான் தூக்கிட்டு வரணும், அதை நான் தான் அதை கொண்டு வரணும். குன் என்று சொன்னான் ஆகிட அங்கொரு பொருள் இல்லை. ஆதியில் இருந்தது அனைத்துமாய் ஆனது, ஆரிஃபின் சொல்லில் பிழை இல்லை. ஆணையிட்டதும் ஆகிவிட்டது அவனேதான், வேறில்லை. நான் இல்லை, நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, சத்தியமாக நான். இங்கு நான் என்று சொல்வதும் நான் இல்லை, எனதென்று சொல் நாயனை தவிர, எனதென்று சொல்வதும் எனதில்லை, ஏகனுடையதே வேறில்லை. வா 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 வா. அப்ப அல்லாஹ்ட்ட உத்தரவு போட்டா, ரப்பே உத்தரவு நீதான் போட்டா, நீயே செஞ்சு வச்சுக்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் சொன்னியா, முஸ்லிமாகவே அன்று மரணிக்க வேணாம் சொன்னியா ரப்பே, அந்த மாதிரி நீயே மரணிக்க வச்சிரு. ஆயிதுனா வாமித்து நீ தவஃபனி முஸ்லிமா, நீயே என்னை முஸ்லிமா மரணிக்க செய்யறப்பே. அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே தகுல்லாஹ் வ கூனு மஅஸ் சாதிகீன், நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள் உத்தரவுப்பட்டாங்க. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே தக்வா செய்யுங்கள். ஒண்ணு. ரெண்டாவது உத்தரவு தக்வா செய்யுங்கள் உத்தரவு போட்டு. சரி ரபே தக்வா செய்யும் சொல்லிட்டேல, இன்னைக்கு ஆரம்பிச்சிடறேன் விடுங்க, இன்னும் தக்வா செஞ்சிடறேன் ரபே அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. தக்வா உடையவர்களாக நீயே எங்களை ஆக்கிடல. அதுவும் அல்லாஹ் சொல்லி தரான். அது உத்தரவு போட்டு தான் அவன் தான். இப்படி கேளுங்கன்னு சொல்லி தர்றது யாரு? அல்லதான். நீ தான் செய்ய முடியாது தெரியுமேடா, இப்படி கேள்றா. அரே வா வா வா, இப்படி நீ செய்ய மாட்ட, செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், செய்ய உத்தரவு போட்டேன், இப்ப நான் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீயே மல்லு கட்டிட்டு நிக்கிற, நான் தக்குவா செய்வேன். 1000 தக்குவா செய்வே, ஒரே ஒரு சைத்தா அவங்க பிடிக்க விட்டுருவான், புஷ்ன்னு போயிடும், எல்லாம் போ. 1000 தக்குவா செய்வான், முடிஞ்சு. என்னங்க தக்குவா? அவன் பெரிய ஒரு முத்தகி தக்குவாதான் இருக்கீங்க, தொழுகிற குனிஞ்சாங்க நிப்பாரு, தாராவாவில் தஸ்மீம் பண்ணீங்க, உன்னை எப்படி புடுங்கிறதுன்னு சைத்தானுக்கு தெரியும். தெரிஞ்சுங்களா? அது வேற மாதிரி பிடிங்கி விட்டு சைத்தான செய்வான். அந்நிய பெண்ணு போயிட்டு இருப்பான், நாக்கத்தவங்க போட்டு பார்த்துட்டு இருப்பான், அதை ஒருத்த போட்டோ பிடிச்சி வாசலில் போட்டுருவான். போச்சா, மொத்த தக்குவாவும் காலி. அவர் என்னங்க லூசுன்றவாங்க. விளைஞ்சுங்களா? ஒரு ஆள் ஒழு செஞ்சுட்டு இருந்தானா, சைத்தான் வேடிக்கை பார்த்துருந்தான். குட்டி சைத்தான் கேட்டான், ஒழு செஞ்சு தொழுவு போறான், அவனுக்கு எடுக்காம நின்றுருக்குற,
வேலையை கெடுக்கிறது தானே சும்மான்றது. பாரு என்ன பாடுபட்டு உழவு செய்கிறாங்க பாருன்ட்டான். ரொம்ப தக்குவாவோட அவர் ஹவுஸில் கீழ் தண்ணி கையை கீழே விட்டு உழவு செய்கிறார். அப்படியே மேலாக இந்த தூசி இருக்குன்ட்டு இவ்வளோ தூரம் கையை உள்ளே விட்டு அங்கேருந்து தண்ணி எடுக்கிறார். எடுத்து வாய்க்கு பிடிக்கிறார். வாய் 25 தடவை, மூக்கு 35 தடவை, அப்படி ஒன்று கழுவி நினச்சிக்கலாம். அரை மணி நேரம் உழவு செய்கிறார். தேடான்னு தேய்ச்சி கழுவி முடிச்சு வெளியே வந்தாரே, எந்திரிக்க மட்டும் விட்டான். பார்த்து இப்போ பாரு திரும்ப ஆரம்பிச்சோம் பாரு. சைத்தான் என்ன பண்ணா, அதான் நம்ம வேலை. வயிற்றமுத்தி எந்திரிக்கிறான்ல, லைட்டாக கிளப்பி விட்டுருவேன். டர்ன்னு சத்தம் வரும். அது வேட்டிக்கலின் சத்தமா என்ன சத்தம் நமக்கு தெரியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிடுவான் பாரு. இப்படி அதான் பண்ணுறதான் நம்மளுடைய நோக்கமே. நாமெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கெடுக்கிறது. நம்மலாம் இப்பயுமே ஸ்மார்ட். நம்ம கடைசியில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அவனை எப்படி கெடுக்கிறதுன்னு எல்லாம் நமக்கு தெரியும்டா சைத்தான். இப்போ சைத்தானும் ஸ்மார்ட் ஆகிட்டான். அவன் முந்தி மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் கம்ப்யூட்டருக்கு அவனும் கற்றுக்கிட்டான் எல்லாம். என்ன வை உன்னை எப்படி கெடுக்கிறது எப்படி. முந்தியெல்லாம் சைத்தான் சாராய கடை கூட்டு போவான், தொழுவம் கிடைக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது. சைத்தானே அவன் செல்ஃபோன் ரூபத்தில் வர்றான், வாட்ஸ்அப்பில் வர்றான், ஃபேஸ்புக்கில் வர்றான். எல்லா வித்தையும் அவனும் கற்றுக்கிட்டான். அவனும் டிகிரிலாம் பெரிய டிகிரிலாம் வாங்கிட்டான். வாங்கி பெரிய ஆளாக போயிட்டான். இப்போ அவன் எப்படி கெடுக்கிறது, யாரை எப்படி எடுக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். வித்தைகளும் தெரியும். அப்ப நாம போய் நம்ம தக்குவாவை மல்லு கட்டிட்டு தக்குவா செய்ய வேண்டாம், முடியாது. என்ன செய்யணும்? முத்தகியா நீ ஆக்கி அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸினா தக்வாஹா, என் நஃப்ஸுக்கு தக்வாவை நீ பிச்சை கூட இருந்தா. அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸினா தக்வாஹா வ ஸக்கிஹா, என் நஃப்ஸை நீ பரிசுத்தப்படுத்திருந்தா. அந்த கைரு மன் ஸக்கா, ஒப்படைச்சதுங்க அல்லாஹ்ட்ட. இப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, தக்வா செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ் நீயே தக்வா உள்ள ஒரு தலைவராக எங்களை நீ ஆக்கிடலாம். வகூனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு சேர்ந்திருங்கள்னு சொன்னா அல்லாஹ் வலிஹினி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்கள நீயே என்னை சேர்த்துற அல்லாஹ். நான் என்ன செய்வேன்? தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹினி வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக சாலிஹீன், சாலிஹீன்கள நீயே என்னை சேர்த்து விட்டுற அல்லாஹ். இதையும் அல்லாஹ் தான் கத்துக் கொடுக்குறான் பாருங்க. அரே வா வா வா, உத்தரவு போட்டது அவனே தான். என்கிட்ட கேள்ற, நீ ஏன்டா மல்லு கட்டுற? உத்தரவு போட்ட நீ செய்யறதுக்கு ஒரு நாள் முடியாது எனக்கு தெரியும்ல, திரும்பி என்கிட்டே கேளு. ஒழுங்கு அகிமி ஸலாத், தொலை நிலைநாட்டுங்கள். மொத்த கூட எடுத்து பாருங்க, அப்படிதான் இருக்கும். என்ன உத்தரவு போட்டானோ அந்த உத்தரவுக்கு அல்லாஹ் அவனை கேட்க சொல்லிட்டான். அகிமி ஸலாத், நிலைநாட்டு தொழுகை. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், ரப்பி தொழுகை நிலைநாட்டுபவனாக நீயே நீ ஆக்கிறல்ல. நான் எங்க ரப்பி ஆக முடியும்? நான் எப்படி நிலைநாட்ட முடியும்? அல்ல நிலைநாட்டுபவனாக என்ன நீயே ஆக்கிறேன். நீ ஆக்கணும் தானே, நான் எப்படி ஆக்குறது? ரேவா என்ன எதுமா சொன்னானோ திரும்ப அவன்ட்டு ஒரு அனதனை கத்து கொடுக்குது. வா வா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்க ஸலவாத் சொல்லுங்க சொன்னானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி, ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்து சொல்லுங்கள் உத்தரப்படுத்தியார் அல்லாஹ். வ ஸல்லிமு, சலாம் சொல்லுங்கள் உத்தரப்படுத்தியார். சரி ரப்பி நான் ஸலவாத் சொல்ல மேல நான் சலாம் சொல்ல அப்படின்னு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ அலா ஆலி, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா. யா அல்லாஹ் நீயே ஸலவாத் சொல்லு, யா அல்லாஹ் நீயே சலாம் சொல்லு. அல்லாஹ் நீ சொல்லுங்கறா, நீ திருப்பி நீ சொல்லுன்னு அர்த்தம் என்ன? என்னால முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அர்த்தம்னா நீயே பரக்கத் செய்யி, நீயே சலாம் சொல்லு, நீயே ஸலவாத் சொல்லு. நீ ஸலவாத் நம்மளே சொன்னா, நான் எங்க சொல்றதுல நீயே சொல்லிரடா. நீ சொல்லிறீங்கறியே, அதுதான் உன் ஸலவாத்துன்னு அல்லாஹ் தஆலா. உன்னால முடியாது. எப்ப ஏன் நபி மேல ஸலவாத் நீ சொல்றதா? நான் சொல்றேன் நீ சொன்னா, நீ என்னால முடியாது எனக்கும் சேர்த்து நீயே சொல்லு அல்லாஹ்னு சொல்றையே, அதைத்தான் உன்னுடைய ஸலவாத்தை அல்லாஹ் ஆக்கிட்டான். அதுதான் நீ உன்னுடைய ஸலவாத் தனி கொடுங்க. சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா தூபு இலல்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் அடுத்து எல்லாரும் தௌபா செய்யுங்க உத்தரவு. அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன். தௌபா செய்வவர்களை நீயே ஆக்கிரல்லா. திரும்பி ஆட்டோ படிக்கணும். குலு ஹலாலன் தய்யிபா, ஹலாலான முறையில் சாப்பிடுங்க. மனம் ஹலாலானது சாப்பிடுங்க. உத்தரவு போட்டான் அல்லாஹ் தஆலா. உத்தரவு குர்ஆன் வருதுல, குலு ஹலாலன் தய்யிபா.
குலு ஹலாலம் போய் வாங்கிட்டு வரல. குலு குலு மிம்மா ஃபில் தல்லி ஹலாலன் தையிப் வாங்கிட்டு வரது இல்லை. யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் தல்லி ஹலாலன் தையிபா, ஹலாலா சாப்பிடு. பெருமாள் அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக, யா அல்லாஹ் ஹராமை விட்டு தப்பித்து ஹலாலை கொண்டே போதுமாக்கி கொள்பவர்களாக நீயே ஆக்கியிருந்த. நீங்க முழு குர்ஆன் எடுத்து பாருங்க, முழு ஹதீஸ் எடுத்து பாருங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட நமக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறானோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அல்லாஹ்ட்டே ஒப்படைச்சிட்டாங்க. நீயே என்னை அந்த மாதிரி ஆக்கிற, நான் என்ன ரப்பி ஆக்க முடியும். ரப்பி அவுஸினி, யா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அல்ஹிம்னி, இல்ஹாம் செய்வாயாக. ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மேல் நீ என்ன நிஅமத் செய்தாயோ, அது மட்டும் இல்லை என் பெற்றோர்கள் மேலே என்ன நிஅமத்து செய்தாயோ அவற்றையெல்லாம் யோசித்து யோசித்து ஒன்றொன்றாக நன்றி செலுத்துபவனாக என்னை நீ ஆக்கிறல்லா. ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் பெற்றோர்களின் மீது என்ன, என் மீதும் என் பெற்றோர்கள் வாப்பா மேல எங்க அம்மா மேல என்னென்னலாம் நீ அருள் புரிந்தாயோ அவற்றையெல்லாம் நான் நன்றி செலுத்துபவன் என்னை ஆக்கிறேன். ஒன்னொன்னா யோசிச்சு யோசிச்சு நன்றி செலுத்தணும். கவலைப்படக்கூடியவர்கள் ஜி, நான் முந்தைய சொன்ன பீர்பாய்கள்கிட்ட, நீ ஒரு பேப்பர் நோட்டை போட்டு எழுது, உனக்கு என்னவெல்லாம் அல்லாஹாலா உனக்கு பிறந்த இருந்து இது வரைக்கும் உனக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், நன்றி செலுத்தியிருக்கிறான், அல்லாஹ் உனக்கு கருணை காட்டியிருக்கிறான் என்பதை நீ ஃபுல்லா நோட்டை போட்டு எழுது. அதை டெய்லி ஒரு வாட்டி படிச்சு, அல்லாஹ் என்னை மூமினாக்கி வைத்தாயே அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிமாக்கி வைத்தாயே அல்ஹம்துலில்லாஹ், வரிசையா நம்பர் போட்டு எழுது. அது அமல் செய்யறது பார்த்தா நம்முடைய வக்கீல் மூல தான் எதுமா நோட்டை போட்டு எழுதி வச்சுட்டாங்க, 100-150 எழுதி வச்சுட்டாங்க. டெய்லி நேற்று படுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துறது. மனம் நிறைவா இருக்கு. காலையில இருந்து ஏதாவது கஷ்டப்பட்டா கூட யாரெல்லாம் இவ்வளவு நியமத்துக்கலாம், இதுல சில நியமத்துக்கள் யாருக்கும் தராத நியமத்தை கொடுத்துருக்கான் எனக்கு, அது எப்படி நன்றி செலுத்தாம இருக்கிறது? அல்லாஹ்வோட உத்தரவு என்ன, எனக்கு என் மீது நீ என் பெற்றோர் மீது என்னவெல்லாம் கருணை புரிந்தாயோ அவற்றை எண்ணி எண்ணி நன்றி செலுத்துபவனாக என்னை நீ ஆக்கு. அப்ப நன்றி செலுத்தினால் ஒண்ணு என்ன கிடைக்கும், அல்லாஹ்வோட உத்தரவு கட்டுப்பட்ட நன்றி செலுத்த கட்டுப்பட்ட. நன்றி செலுத்தினா அல்லாஹ் அந்த நேமத்தை ஒன்னை விட்டு புடுங்கிறது இல்லை. ஒண்ணு அந்த நேமத்தை மேலும் தர்றான் அல்லாஹ் ஜல்லஷானு. எந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தப்பட்டு விட்டதோ அந்த நேமத்தை ஒன்னை விட்டு அல்லாஹ் புடுங்கிறது இல்லை. அதனாலதான் மிஸ்கின் சொன்னேன், கிட்னி ஃபெயிலியர் கேட்ட பயமா இருக்குன்றார். ஒவ்வொரு முறை பீஷா போகும்போது வெளியே வந்தோன்னு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி, என்னிடமிருந்தும் இந்த இடைஞ்சல் தரக்கூடிய சிறுநீரை நல்ல முறையில் வெளியேற்றி எனக்கு ஆஃபியத்து கொடுத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும்னு சொன்னா வாழ்நாள்ல கிட்னி ஃபெயிலியரே வராது. ஏன்னா கிட்னி வேலை செய்யாம பீஷா நின்று போயிடும். நீ தான் ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிச்சு எல்லாருக்கும் நன்றி செலுத்திட்டியே, அந்த சிறுநீரை வாழ்நாள்ல அல்ல நிப்பாட்டவே மாட்டான். கிட்னி ஃபெயிலியர்னா நம்ம யூரினை வெளியே கொண்டு வர்றது, அதாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூரினை வெளியே கொண்டு வராது. என்ன ஆயிரும், ரத்தத்துல அந்த யூரின் கலந்துரும், உடம்புலாம் வீங்க ஆரம்பிச்சிடும். கிட்னி ஃபெயிலியர் வச்சு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானா மின் வபத்தலாஹு பிஹி ஃபضலனி அலா கஸீரின் மின் ഖലഖத். கிட்னி ஃபெயிலியர் என்னவும் அந்த சிறுநீர் உடம்பு முழுசும் ரத்தத்தில் கலந்துரும். உடம்புல ரத்தத்தில் கலந்து என்னத்துக்காக உடம்புலாம் வீங்கும். அப்படியே விட்டோன்னு சொன்னா மூளையில போய் பாதிப்பாடி இன்ஃபெக்ஷன் ஆகி ஆளை கோமாக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அதனால உடனே கொண்டு போய் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ரத்தத்தை இங்கிருந்து எடுப்பாங்க, கழுத்திலிருந்து குழாய் போட்டு அது கையிலிருந்து எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே பெரிய குழாய் சொருவி அதுக்குள்ளே சின்ன மோட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. அடிக்கடி டயாலிசிஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தா எங்கள் கை தொட்டு பார்த்தா ட்ருன்னு சவுண்டு வருது, ஹலீம் மனாக்கு வரும். அந்த மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே சின்ன மோட்டர் உள்ளே சொருவி வச்சிடறாங்க. ரத்தம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு, இல்லை மெதுவாக வருமா, அதை வச்சுட்டு 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக சருன்னு சருன்னு எடுத்துடலாம். அதுக்கே 3 மணி நேரம் ஆகும். அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து ஒரு பெரிய மிஷின் பீரோ மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வரும். அதில் ஆயிரக்கணக்கான மிஷின் இருக்கும். இது போய் ரத்தத்தை உள்ளே கொண்டு போய் அதை வேலை செஞ்சு
சிறுநீர் தனியாக, ரத்தம் தனியாக பிரித்து சுத்தமான ரத்தத்தை மறுபடியும் கொண்டு இந்த கையிலையோ அந்த கையிலையோ இந்த கையிலையோ திரும்ப இன்னொரு ரத்த ஓட்ட போட்டுருவாங்க, அங்கே கொண்டு ஏற்றி விட்டுருவோம். இப்படியே மொத்த ரத்தத்தையும் வெளியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி முடிக்கணும். எவ்வளோ ஈஸியாக சொல்ல இது சொல்கிறது எவ்வளோ ஈஸி. வாழ்நாளும் டயாலிஸ் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடியவங்கள்ட்ட போய் கேட்டுங்க. 10 வருஷமாக டயாலிஸ் பண்ணுறாங்க சில பேர், எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்க. சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம் அப்தலாஹு பிஹி வ ஃபضل அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னியல் அதா. எவ்வளோ நேரங்க அவங்களுக்கு பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்த உடனே சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி அல்ஹம்துலில்லாஹி அத்ஹப அன்னியல் அதா, என்னிடமிருந்தும் என்னுடைய சிறுநீரை மனம் செலுத்தி எளிமையான முறையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எவ்வளோ எளிமையாக என்னை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டே ரபே. ஃபல்லனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா. அத்ஹபனி அதா ஆஃபியத்தை கொடுத்தே ரப்பேன்னு சொன்னால் பிரச்சனை வர. ரம்ஜான் ஒருத்தவங்க ஃபோன் போட்டாங்க, என்ன மூல வியாதி ரொம்ப முத்திட்டு ஒரு முறை அவர்கள் பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தால் 1.5 மணி நேரம் வலி, துடிக்க வேண்டியிருக்கு. 1.5 மணி நேரம் அப்படியே அந்த இடம் பூரா எரிச்சலும் வலியும் தாங்க முடியல, கடந்து புரள வேண்டியிருக்கு, தாங்க முடியல, அப்படியே இந்த மாதிரி வலிக்குது பாத்ரூம் போகிற இடத்துல அப்படின்னு ரமதானில் ஃபோன் போட்டாங்க. துவா செஞ்சோம் அவங்களுக்கு, உரப்பெல்லாம் சாப்பிடாதீங்க, நம்ம 2 நசி சொல்ல வேண்டியது தானே, நம்ம 2 நசி சொல்லி உரப்பெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம். யோசிச்சுப்பார் எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு முறை பாத்ரூம் போகும்போது எவ்வளோ சிரமப்படுவாங்க. நான் சொல்றேன், இந்த துவா ஓதிருங்க, வாழ்நாள மூலமும் வராது. என்னிடமிருந்தும் என் அசுத்தங்களை என்னை விட்டு வெளியாக்கி என் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த துவாவை ஈஸியான துவா, பறந்து வாஜிப் மாதிரி ஆக்கிங்க. உங்க வீட்டு பாத்ரூம் வெளியில கதவுல வாட்டி ஒட்டி வச்சுக்கங்க, வேணாம் மறந்துடாதீங்க. ஓதனா வாழ்நாள்ல மூல வியாதி வராது உங்களுக்கு. தெரிஞ்சுங்களா? இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் மூலம் வராம காப்பாற்றிடுவோம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மூல வியாதிக்கு மூல காரணமே என்னங்க? துவா ஓதாதனால தான். தெரிஞ்சுங்களா? இப்ப இந்த துவாவின் மூலம் அல்லாஹ்தால அந்த மூலமே இல்லாம அல்லாஹ் அவங்களையே காப்பாற்றிடுவோம். தெரியுங்க பை? அப்ப ஈஸியான வியாதி, ஈஸியான துவா. எதுக்கு நன்றி செலுத்திட்டியோ அல்லாஹ்தால உன்னை காப்பாற்றிடுவோம். அந்த லிஸ்ட்ல எழுதிக்க, யா அல்லாஹ் இந்த காலையிலிருந்து இது வரைக்கும், என் பிறந்து இருந்து இது வரைக்கும் நெஞ்சு வலியே இல்லாம என்னை பாதுகாத்தே. அல்ஹம்துலில்லாஹ். இரவு படுக்கும்போது அதுக்கும் சேர்ந்து ஒரு சுக்ர் செஞ்சுக்கோ. அப்ப வாழ்நாள்ல மறுபடியும் நெஞ்சு வலியே இல்லாம அல்லாஹ் பாதுகாத்துருவான். யா அல்லாஹ் இதுவரை என் மூளையில எதுவுமே கிளாட் ஆகாம, ரத்தம் உறையாமல், கை கால் வாதம் அடிக்காம என்னை பாதுகாத்தே ரப்பி. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு ஒரு சுக்ர் செய்ய அல்லாஹ்வுக்கு. ஒரு சின்ன கிளாட்டானா என்னத்துக்கு ஆகும்? பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பார்க்கலாம். இதே ரமதானுடைய ஆரம்பத்தில் என்னுடைய மச்சான் முகமது யூனுஸ், அவங்களுடைய தம்பி ஐயூப்னு, அல்லாஹ் தாலா அவங்க பரிபூர்ண ஆஃபீஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. வெளிநாட்டில் துபாயில் இருக்கிறாங்க, நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க. ஆரோக்கியமான மனிதர். அவங்க ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை, நேற்று வரைக்கும் எந்த குறையும் இல்லை. திடீர்னு மயக்கம் மட்டும் கீழே விழுந்தாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அவங்க மூளையில் சின்ன கிளாட், சின்னதொரு மூளை, பல கோடி இரத்த குழாய்களில் ஒரு குழாயில் சிறு அடைப்பு இருக்கு. அதனால அவங்க மயக்கமாகிட்டாங்க, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சு. இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்து அணைஞ்சோம். இந்த புனிதமான இரவில் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்குற துவா அல்லாஹ் கபூல் செய்து அவர்கள் சந்தோஷமாக எழுந்து வீட்டுக்கு வர தௌஃபீக் செய்வானாக. மறுபடியும் அவங்க பிள்ளை குட்டிக்கெல்லாம் சந்தோஷமாக பார்ப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாங்க. நம்ம எல்லாரும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இந்த ரமலான் நடந்த செய்தி சொல்றேன். ஒரு சின்ன, நேற்று வரைக்கும் நல்லா இருக்காருங்க ஒரு மனிதர், திடீர்னு ஒரு கிளாட்டுங்கிறாங்க, சின்ன அடைப்பு, மூளையில 1-2 இல்லைங்க, பல கோடி நரம்புகள். இல்லைங்களா? நீ மூளை எத்தனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்க கட்டியா? அது கட்டியா இல்லை, அது எல்லா நரம்புகளுடைய கூட்டம்னு. அது எல்லாம் சன்னமா கைத்த பண்டலா ஆகிட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி. துணி தைக்கிற நூல் இருக்குல்ல, துணி தைக்கிற பண்டலா இருக்கும், பார்த்தா ஒட்டை ஒன்னா தெரியுது, அந்த மாதிரி ஒன்னா தெரியுது மூளை பார்த்தா. அந்த துணி தைக்கிற நூல் இதுல வந்துட்டே இருக்குல்லப்பா, துணி தைக்கிற நூல் மொத்தமா பார்த்தா கெட்டியா தெரியுது, அந்த கெட்டியா இருக்கு, சுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மூளை கெட்டியா தெரியுது பார்த்தா. அது பல கோடி நூல்கள் அங்க இருக்குங்க. அதை விட ஆச்சரியம் தெரியுமா, அவ்வளவு கண்ணுக்கு தெரியாத சன்ன நூல்கள்,
நூல் மாதிரியான இரத்த குழாய்கள், அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் மூளை, அது பேரு. அதை விட ஆச்சரியம் தெரியுமா, அந்த இரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், வா வா வா, 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத குழாய்கள் சொல்றோம், அந்த குழாய்களுக்குள்ள 24 hours ரத்தம் உள்ள போயிட்டு சுத்தி வெளியே வருது, உள்ள போயிட்டு வெளியே வருது. அதை மொத்தமா நீட்டினா இந்த பூமியை 3 வாட்டி சுத்தலாமா, அவ்வளவு நீள குழாய்கள். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அவ்வளவு. உனக்கே அவ்வளவு திறமை இருக்கும், என் மூளைகளை திறமை இருக்கும். இந்த தையல் மிஷினை மாட்டுவானே, எது மாட்டுவாங்கல்ல இப்ப நூல்கண்டு, அந்த நூல்கண்டு அங்கிருந்து திட்ட போனேன், எவ்வளவு தூரம் போகும் அது? 2 கிலோமீட்டர் வருமா? அது 2 கிலோமீட்டர் போகும். எத்தனை மீட்டர் அது? 100 மீட்டரா? 1000 மீட்டர்? 1 கிலோமீட்டர் தான் வரும். எவ்வளவு தூரம் எழுதிருப்பான்? 1000 மீட்டர் எழுதிருப்பானு. 1000 மீட்டர் நூல் பார்த்தா இத்தினூண்டு இருக்கு, இழுத்தா 1000 மீட்டர், 1 கிலோமீட்டருக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வரைக்கும் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய திறமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் இந்த மூளையில அவ்வளவு நரம்புகள், நரம்பு கூட ஆச்சரியம். நரம்பு ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த நரம்புக்குள் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு ஆச்சரியம். ஓடுகிற ரத்தம் மறுபடியும் திரும்பி வருது, அது ஒரு ஆச்சரியம். இந்த மூளை இயங்குறதுக்கு பெட்ரோல் என்ன தெரியுமா? என்ன, வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் ஊத்துறோம், காருக்கு டீசல் ஊத்துறாங்களே, ஃபேனுக்கு கரண்ட். மூளை வேலை செய்யறதுக்கு என்ன கரண்ட்? தூக்கமா? மூளை இயங்கிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பெட்ரோல் என்ன? என்னமா? ரத்தம். சொல்லுங்க, எல்லாம் பிகாமு, எம்காமு, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிபிஎஸ்சி யாரும் இல்லை. இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரு. சொல்லுங்க பை, மூளையை இயங்க வைக்குது, அது ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். இந்த ஆக்சிஜனை மூளைக்கு கொண்டு போறது தான் ரத்தம். இந்த ரத்தம் வந்து மூளைக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்தனா தான் அந்த மூளை வேலை செய்யும். தெரிஞ்சுங்களா? மூளைக்கு ரத்தம் போகும்போதெல்லாம் என்ன செய்யும்? ரத்தம் ஆக்சிஜனை கொண்டு போகும். அந்த ஆக்சிஜனை எங்க வாங்கும்? அந்த ரத்தம் நுரையீரல்ல போய் வாங்கிட்டு வந்துடும். கல்பு வந்து அடிக்குதுல, ஓட செய்யுதுல, கல் வந்து பம்பிங், அது மோட்டார் பண்ண ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது நுரையீரல்ல போய் அங்க போய் ஆக்சிஜனை வாங்கிட்டு வந்து, வாங்குற டப்பா வேணும்ல, அந்த டப்பா ரத்தத்தில் வச்சிருக்கோம். என்ன டப்பா? அதான் ஹீமோகுளோபின். ஹெச்பின் ஹீமோகுளோபின் தான் பை. சிவப்பணுக்கள் வந்து ரத்தத்தில் இருக்கு, அதான் டப்பா. புரிஞ்சுங்களா? அந்த டப்பால போய் ஆக்சிஜனை பிடிச்சிக்கிட்டு மூட்டை கட்டி பேக் பண்ணி நேராக கொண்டு போகும். அது மாதிரி கோடிக்கணக்கான சிவப்பணுக்கள் ரத்தத்தில் ஒவ்வொரு துளியிலும் கோடிக்கணக்காக இருக்கு. ஒன்னொன்னையும் ஆக்சிஜனை வாங்கிட்டு நேராக அதை மூளைக்கு கொண்டு போய் மூளை ஐயாட்ட கொடுத்துட்டு, மற்றபடி அதை பயன்படுத்தின எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் கொடுத்து இவர் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டே இருக்குது அங்க இருந்து. அதனாலதான் வந்து ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சு. 12, 13 இருக்கணும்னு 8, 7, 6 வந்துச்சுன்னா மனுஷன் மூச்சுட்டே கஷ்டப்படுவாங்க. அவங்க சோர்வு அதிகமாயிரும், மூளை சரியா வேலை செய்யாது. ஏன்னா ரத்தம் ஓடிட்டு தான் இருக்கும். அது கொண்டு போற டப்பாலாம் இல்லை. அப்ப அதுக்கு ஆக்சிஜனை வாங்கிட்டு போறதுக்கு டப்பா வேணும்ல. டப்பா எது? ஹீமோகுளோபின் உரம் குறைஞ்சிருச்சு. ஹெச்பி வந்து 6 தாங்க இருக்குன்னு சொன்னா மனுஷன் கை காலம் சரியா வேலை செய்யாது. ஏன்னா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பாக்கெட் இல்லையா, சூட்கேஸ் இல்லை அதுக்கு. அதனால ரத்தம் போகும், சூட்கேஸ் இருக்காது. அதனால கொண்டு போய் கொடுக்கும். இதெல்லாம் ஏற்படுத்துது யாருங்க? இன்ன வரைக்கும் 20 வயசு, 55 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது, 80 வயசுங்கிறாங்க. ரத்தம் சுத்திக்கிட்டே இருக்கு மூளையில. அணுவா குழாய்கள்லாம் போகுது மூளைக்கு. உடல்ல அணு குழாய்களுக்கும் உடம்புலயும் அணு குழாய்கள், ரொம்ப சன்னமான குழாய்கள் இருக்கு, அங்கேயும் போகுது. எல்லா நரம்புகள்லையும் பிளேட் எடுத்து சன்னமா அறுத்து விட்டு ரத்தம் வருமா வராதா? இத்தினூன்னு குத்துறாங்க, குத்தனே தெரிய மாட்டேங்குது. சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு பட்டன் வச்சு டப்புன்னு அறுத்து விடுறாங்க, குத்துன்னு தெரிய மாட்டேங்குது, ரத்தம் வருது. அவ்வளோ சன்ன குழாய்களையும் ரத்தம் வருது. ஏதோ ஒரு குழாயில சின்ன அடைப்பு ஏற்பட்டால் முடிஞ்சு, டிராபிக் ஜாம். ரத்தம் போகாது, ஆக்சிஜன் போகாது, மூளை வேலை செய்யாது. நான் வேலை செய்ய முடியாதுப்பா, எனக்கு சாப்பாடு வரல, எனக்கு சாம்படுத்துது. அல்லாஹ் சில பேருக்கு நான் ஃபசுல செஞ்சு அந்த அடைப்பை எடுத்து விட்டுறான், மறுபடியும் ரத்தம் போகுது, மறுபடியும் வந்து மூளை வேலை செய்யும். தெரிஞ்சுங்களா?
வேலை செய்யலை, மூளை வேலை செய்யலைன்னா கண் இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, கண்ட்ரோல் மூளை அது வேலை செய்யலை. கை இருக்கும் ஆடாது, கால் இருக்கும் ஆடாது, நாக்கு இருக்கும் பேசாது. உன் திறமைன்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும். இது எல்லாம் ஏன் திறமை, நான் செஞ்சேன், நான் அந்த மாதிரி ஆளு, நீ இந்த மாதிரி ஆளு. எந்த நொடி எப்ப அடைக்கும்னு தெரியுமா உனக்கு? யா அல்லாஹ் என் மூளை ஆபீஸ் அலாமத்தா வைரப்பு. இப்படி துவா கேட்க ஆரம்பிச்சா என்னைக்கு முடிப்ப நீ துவா? யா அல்லாஹ் என் கண்கள் குழாய்களை பேர் என்ன குறை அடையாமல் பாதுகாத்து அறிவொருள் புரிவாயாக. நோம்பு திறக்கும்போது துவா அப்படி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ. யா அல்லாஹ் 32 பல்லையும் பூச்சி அடிக்காமல் பாதுகாப்பாயாக. திடீர்னு உள்ள இருந்து வலிக்குது, ரொம்ப திடீர்னு வலிக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் துவா செஞ்சு முடிச்சா இன்னைக்கு நோம்பு திறக்க ஆரம்பிச்சு நாளைக்கு தான் நோம்பு திறக்கிறோம். நீ நோம்பு திறக்கிறது என்ன அல்லாஹ்வுடைய கருணை காமிச்சாங்க. நினைச்சு பாருங்க பாய், நினைச்சு பாருங்க அல்லாஹ் செஞ்ச நேமத்துக்களை. கொஞ்சம் எழுதி வைங்க. மனுஷன் காரணம் என்ன வாழ்க்கையில் நொந்து போகும்போது நோட்ல எழுதி வைங்க. எல்லாரும் எழுதிக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் எழுதி வச்சு நைட்டு படுக்கும்போது பார்த்துக்கோ. அல்லாஹ் என்னை மூமினா முஸ்லிமாக்கினே, இஸ்லாத்தை எனக்கு நசீபாக்கினே ரப்பே. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல என்னை கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி எழுது, என்னை மூமினா முஸ்லிமா படைச்சே ரப்பே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல கொண்டு வந்தே ரப்பே, அதுக்கு உனக்கே எல்லா புகழும். எழுதிக்கிறீங்களா? ஒருத்தரும் 100 எழுதுங்க, குறைஞ்சது 100, பல ஆயிரம் வரும். இந்த அழுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, ஒரு காலம் எண்ணி முடிக்கவே முடியாது. வா 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 ஜி, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமான தாய் தந்தை எனக்கு கொடுத்தே ரப்பே, உனக்கே எல்லா புகழும். நம்ம தாய் தந்தை முஸ்லிமா இருந்தாலும் நம்ம தொழுகையாளி ஆக்குனாங்க, நம்ம ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம தாய் தந்தை முஸ்லீம் இல்லாம அல்லாஹ் ஆக்கியிருந்தான்னா நம்ம இந்த மாதிரி தீன்ல கொஞ்சம் ஊறி போய் இருக்க முடியுமா? அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு ஆக்கி கொடுத்தே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் ரப்பே. ஜி யா அல்லாஹ் இதுவரை என்ன வயசுல உள்ள எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க ரப்பே, என்னை இது வரைக்கும் ஹயாத்தா உட்கார வச்சிருக்கிற ரப்பே. ரமதான் ஆரம்பத்துல என் அருமை நண்பர் என் வயசு தான் சாதிக்கு மேல போயிட்டாங்க, ஹக்கீம் ஷாஹிபுல்லா மகனார் ஆடுதுறையில. அல்லாஹ் என்னை ஹயாத்தா வச்சிருக்கிறான். ஜி துவா செய்யுங்க, அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் காலம் ஹயாத்தா வச்சு ஆயிலா சேவை செய்ய தௌஃபீக் செய்ய அல்லான்னு கேளுங்க அல்லாட்ட. ரஞ்சபாய் நம்ம கையில் இருக்கா? எப்பயோ கொண்டு போயிருக்கலாம். நான் பிறந்து கை குழந்தையா இருக்கும்போது படுக்க வச்சிருந்தாங்களாம். மேலே பரன்ல ஒரு கட்டை நழுவி பரன் தெரியுதுங்களா? கட்டை கோத்துருப்பாங்க, கட்டை சொறி மொத்தமாக கட்டை வச்சிருப்பாங்க. அதில் ஒரு கட்டை நழுவி இப்படியோ யாரும் கைப்பட்டுதே ஏற்கனவே நழுவி இருக்கும்போது அவ்வளோ மொத்த கட்டை பொத்துன்னு உளுந்துருக்கு. உளுந்து என் தலைக்கு 2 இன்ச்சு தள்ளி உளுந்து அந்தான விழுந்துருச்சு. என் தலையிலே விழுந்தா நச்ச இருக்கும். அது உளுந்தது என் தலையில விழுந்துருந்துச்சுன்னா கட்டாயம் அடிபட்டிருக்கும், ஆபத்தாயிருக்கும். உளுந்து அந்தான விழுந்துருச்சான். எங்க அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாத்தான்டாங்க. எப்பவோ கொண்டு போயிருக்கலாம் அல்லாஹ் நினைச்சான்னா. ஜி எஜமா இன்ன வரைக்கும் ஹயாத்தா வச்சிருக்கிறானே அல்லாவுடைய ஃபஸல். அல்லாவுடைய பொறவச்சேரியில ஜும்மா தொழுகை ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஜும்மா தொழுகை எல்லாம் பவுடர்லாம் அடிச்சு சும்மாலாம் போட்டு தலையில் தொப்பிலாம் போட்டு அத்தரெல்லாம் பூசி போயிட்டுறோன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு கிளம்பிட்டு நானும் பிள்ளைங்களாம் கிளம்பி, நான் இந்த ஹாலில் நின்றுருந்தோம். நான் இங்கேருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு போயாச்சு. வீட்டுக்காரங்க சமையல் அறைக்கு போயிட்டாங்க. அப்போ உழுது பாருங்க மேலே அது எங்கே நின்றுருந்தோமோ அந்த இடத்துலயே இவ்வளோ மொத்தத்துக்கு 10க்கு 10 2வது ஹாலில் 10க்கு 10 அங்கேருந்து பொத்துன்னு உழுவுது. அப்படியே இடி இடிச்ச மாதிரி சவுண்டு. அவ்வளோ மொத்தம் பேத்துட்டு விழுந்துச்சுன்னா கீழே விழுந்து ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அவ்வளோதான். அத்தை மொத்தம் விழுந்துச்சுன்னா இவ்வளோ மொத்தம் தலை மேலே அதுவும் அங்கேதான் இப்படி நேரம் ஆகிடும். விழுவும் போது சல்லு நண்டு மண்டையில் விழுந்துச்சுங்க, மண்டை 2ஆ பிறந்துடும். விளைஞ்சுங்களா? எல்லாம் நம்ம நகரையும் காப்பாற்றணும். தென்னை மரத்துக்கள் இருந்தார் ஒருத்தர், தெரிஞ்சவர் தான் அவர், நான் பார்த்து பேசியிருக்கேன் அவர்கிட்ட. மேலிருந்து ஒரு தேங்காய் தலையில விழுந்துச்சு. விழுந்து 1 மாசம் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. கை காலம் வேலை செய்யாமல் போய் மண்டையில் அடிபட்டு ரத்தம் போய் காஞ்சி தேங்காய் அவன் விழுந்து மண்டையில் பின் மண்டையில் விழுந்து பெரிய அடிபட்டு எல்லாம் தான் மனைவி. அப்போ அது நட்டு குத்தாயி அந்த கல் அப்படியே விழுந்துருந்துச்சுன்னா மண்டை அப்படியே 2ஆ பிறந்துருக்கும். இல்லை எல்லாரையும் காப்பாற்றணும். அப்ப அவன் காப்பாத்தாங்க உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன பண்ணி உன் திறமையில நீ உட்காந்து அதை சாதிக்கிறேன் இதை சாதிக்கிறேன்ட்டு. ஜி ஒரு தடவை காரைக்குடிக்கு பயானு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் உலமாக்கெல்லாம் கிளம்பி போன மாணவர்கள். வண்டியை ஆம்னி வண்டி
இளமாறன் ஒருத்தர் ஓட்டுவார் வண்டியை. புறவச்சையில் இருக்கும்போது பட்டுக்கோட்டை தாண்டி போயிட்டுருக்குறோம், அதிராம்பட்டினம் தாண்டி போயிட்டுருக்கோம். காலை நேரம், ஃபஜ்ர் கிளம்ப நேரம் போயிட்டுருக்கோம். அப்படி தூங்கிட்டான் வண்டியில். தூங்கினா வண்டி இப்படி போகுது. அல்லாஹோட கையில் முடிச்சிருந்து உட்காந்து கத்தணும்னா அப்புறம் வண்டி வரோம். ரோட்டு ஓட்டத்தில் ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறிடுச்சு. நல்ல வேலை இறங்கினா அடுத்து பிரம்மாண்டமான பள்ளம். அங்கனையே சட்னி தான் இருக்கணும். 2 உருண்டு 3 உருண்டு. அல்லாஹ் நம்ம ஹயாத்தா வச்சிருக்கல. அல்லாஹ்வுடைய ஃபضல் இல்லை, அல்லாஹ்வுடைய கருணை இல்லை. இதே பல்லவட்டியில் உலமாக்கள் ஒரு 6-7 பேர் ஆரணிபாவுடைய குடும்பத்தார்கள் போனாங்க. வண்டி யாரு மேலேயும் வண்டி மோதவெல்லாம் இல்லை. சற்று தூங்கிட்டார் அவர். அப்படியே உருண்டுருச்சு கரூர் தாண்டி. அதே 4-5 பேர் மூத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் மஃபில்லஹும் வரஹமுஹும். அல்லாஹ் அவங்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலியாக்கி வைப்பாங்க. அல்லாஹ் தாலா அவங்க எல்லாரையும் மன்னிப்பானாங்க. ஆஷிக் ஹசரத் தெரியுமா உங்களுக்கு? ஆஷிக் ஹசரத் ஆரணிபாவுடைய பேரப்பில்லை. நான் சொல்லி ஆஷிக் ஹசரத் வண்டி கவுந்துருச்சு. அவ்வளோதான். அந்த மாதிரி கவுந்தா இன்னும் என்னைக்கே ஃபாத்தியா வச்சு போயிருப்பாங்க நாங்கள் எல்லாரும். அது அத்தனை பேரும் க்ளோஸ் தான். திருப்பூர்னு சேலம் போயிட்டு இருந்தான். மகான் அவர்கள் தான் வண்டி ஓட்டி வந்தாங்க. மொஹிதீன் அஜித்துல்லா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வருவாங்க. என்னமோ பார்க்குறாங்க, ஜவாபு பதில். ஃபோன் யாரோ ஃபோன் அடிச்சிருக்காங்க பார்த்து. வண்டி இப்படி போகுது. இங்கேருந்து நேராக அந்த நடுவில் பேரிகேட் இருக்குமே அங்கே மோத போயிடுச்சு. எல்லாரும் அப்படி டக்குன்னு உஷார பண்ணிட்டார். மோதி இருந்துச்சு. 90 போகுது வண்டி. 4 பல்ட்டி டக் 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 டக்குன்னு. அவ்வளோதான். போன ஃபாஸ்ட்டில் மோதிரம் என்ன ஆகும்? அப்புறம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். அப்போ நாம ஹயாத்தா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இது மாதிரி 1-2 நூற்றுக்கணக்கான ஆபத்துகள் பை. இப்ப நாமெல்லாம் ஹயாத்தா தாரியா உட்காந்துருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அரே ஒரு ஹயாத்தா வச்சிருக்கிறான் அல்லா தாலா. ஹயாத்தா எஜமா வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கோ கொண்டு போய் கபர் சேர்த்துட்டு இன்னைக்கு பேசுவியா உட்காந்து நீ? என் திறமையை பாருங்கள், என்னுடைய அதிகாரத்தை பாருங்கள், என்னுடைய அப்படியே பாருங்க, இதை பாருங்க, என் காசை பாருங்க, என் பணத்தை பாருங்க, பேசுவியா நீ இன்னைக்கு? கபர்ல சின்ன பேச முடியுமா உன்னால? முடியும். அப்ப அல்லாவுடைய ஃபضல கொண்டு அவன் பிச்சையை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற. டெய்லியும் உன் தலைக்கு 1000 ஆபத்து வருது. அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறாங்க. 1000 ஆபத்து வருது உனக்கும் மனைவி மக்களுக்கு 1000 ஆபத்து வருது. ஒவ்வொன்றிலையும் கருணை கடலாகி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பார்த்து ஆபத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி உன்னை அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். யோசிப்பாரு. பலட்க தேக்கோ ஹம்னே துஜுக்கு கியா நதியா. திரும்பி பாரு வாழ்க்கை என்ன தரல. அல்ஹம்துலில்லாஹ் உயிரை பாதுகாத்து, என் மனைவி மக்களை பாதுகாத்து. யாரோ ஒருத்தர் போனா மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா? நீ இருக்க மனைவி போயிட்டாங்க, மனைவி இருக்க பிள்ளைங்க போயிட்டாங்க, பிள்ளைங்க இருக்க அத்தை, யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க, நிம்மதியா இருக்க முடியுமா? இத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டு இருக்கிறான். இவ்வளவு ஆபத்துகள் விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி செலுத்துறது? என்ன கருணை! அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் நீங்க இந்த தடவை மக்காவில இருந்து மதீனாவுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்களே, மக்காவில இருந்து மதீனா ஷெரீஃபுக்கு வண்டி கிளம்பிட்டோம். ஓட்டுறவர் வந்து இந்தோனேஷியாக்காரர். அலைஞ்சுங்களா. நைட்டு சஃபர், இரவு மகரிப் பின்னாடி கிளம்பணும்னு வச்சுங்களேன். மறுபடியும் இஷாக் பண்ணியா மகரிப் தோட்டு கிளம்பியாச்சு. போனால் அது நின்று ஹைவே பதுரு போகிற ரோடு. அது வண்டி ஓட்டுக்கு அவர் பாட்டு நல்லா தூங்குறாரு. தெரிஞ்சுங்களா. கொண்ட சட்டை வேற வருதுங்க. நல்லா தூங்குறாரு. வண்டி ஹைவேல கரெக்டாக வச்சுட்டாரு. ஒரு பாட்டு வளைவுலாம் எதுவும் இல்லை. இப்படி இருக்கு நமக்கு. அடி வயிற்றுல கலக்குது. ஏன்னு கேட்டா அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு பஸ் போய் மதீனா கிட்ட ஆக்சிடென்ட் ஆகி 45 பேர் ஹைதராபாத்காரங்க நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. வண்டி போய் ஒரு தூங்கிட்டார். அவரு போய் ஒரு டேங்கர் லாரியில மோதிடுச்சு. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தெரியுமில்ல உங்களுக்கு, பஸ் பத்தி எரிஞ்சிருச்சு. 17 பேர் ஹைதராபாத் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. மொத்தம் 45 பேர் போயிட்டாங்க. அதில் பஸ் அத்தனை பேரும் போயிட்டாங்க. இந்த பஸ் அப்படிப்பட்ட பஸ். இன்னும் கேட்டால் நாம கதவை உடச்சி இறங்க முடியாது. அவன் சுவிட்சு போடுறது தான் கதவு திறக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக். அது பஸ்ஸு வாழ்வோ சாவோன்னு போட்டுப்பான அந்த பஸ். இந்த பஸ் மேலே வாழ்வோ சாவோ அல்லாஹ் பொருந்திக்கோ அப்படின்னு அர்த்தம். முன்னாடி போட்டிருப்பானுங்க, வாழ்வோ சாவோ நீ அல்லாஹ் பொருந்திக்கோ அப்படின்னு போட்டுருவானுங்க.
அது சுவிட்ச் போட்டால் தான் அந்த கேட் திறக்கும், நடுவில் ஒரு கதவு இருக்கும், அதுவும் சுவிட்ச் போட்டால் தான் திறக்கும். நீயே உடைக்க முடியாது அந்த மாதிரி கதவு. அத்தனை பேரும் அங்கேயே அல்லா தஆலா அத்தனை பேரையும் மன்னிப்பானா. நம்ம எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் எப்படி ஒரு வாழ வச்சிருக்கான் பாரு. அவர் கொரட்டை விடுறாரு, தூங்குறாரு, பயந்து நடிக்க, அண்ணே தம்பி அண்ணே அண்ணே கூப்பிட்டாரு. அவர் எந்திரிச்சு டக்குன்னு கடை நிப்பாட்டி, என்னண்ணே இப்படி தூங்குறீங்க நீங்க அப்படின்னு. அது நேற்று காலையில மதினா போனேன், இங்கேருந்து 8-7 மணி நேரம் நடுவில் நிப்பாட்டி போயிட்டு திரும்ப அங்கேருந்து இப்போ தான் வந்து இறங்கணும், திரும்ப வண்டி கொடுத்துட்டாங்க. நடுவில் தூங்கவே இல்லைங்க, 24 மணி நேரம் தூங்கவே இல்லையா அவர். மதினா ஷெரீஃப் மதினா மக்கா போகிறது, மதினாவில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு கூட்டத்தை மக்கால விட்டுட்டு வெறும் வண்டியாக வந்தார தெரியாது தூங்கிட்டு வந்தால் மறுபடியும் வண்டி கொடுத்துட்டாங்க. நான் என்ன செய்யட்டும், எப்படி இருக்கும் எல்லாரும். இப்போ இது வரைக்கும் எல்லாம் மரம் ஜாலியாக தூங்கிட்டு வண்டி அப்படி சொகுசு வண்டி ஃபுல்லு ஏசி குறைச்சவே குறைக்கும். ஏசி வந்து 20-18 வச்சிடுறாரு, நடுங்குது உள்ள, அடித்துப்பட்டு ஜாலியாக தூங்கலாம்னு நினச்சா தூங்க வருமா? இப்போ இப்படித்தான் எங்க தூங்குறாரா முடிச்சிருக்காரா, அல்லாஹ் அக்பர். மதினா ஷரீஃப் போய் சேர்ற வரைக்கும் ஒரு 10,000 லா இலாஹா இல்லல்லாஹ், 10,000 ஸலவாத்து, 10,000 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடைஞ்சிங்களா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு நீ வந்து தைரியமா போகலாம், சும்மா தூங்கிட்டு போகலாம்னு நினைச்சியா? நீ போகும்போது உன்னை பழுவி சுத்தமாய் கொண்டு போற ஏறி பெருமானார் தர்பாருக்கு நீ பாட்டு ஜாலியா போன எப்படியா, தூங்கிட்டு போன எப்படி? ஒருத்தரும் தூங்க உள்ள இப்படி பார்த்துக்கிட்டே சுபான்லா 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 சுபான் கடல மிட்டாய் தின்னு எல்லாம் கொண்டாடுவாங்க, கடல மிட்டாய் மிச்சரு முறுக்கு எல்லாம் முன்னாடி வச்சுக்காச்சு. அண்ணே முறுக்கு தின்னுங்க இந்தாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முறுக்கு வாங்கிட்டாரு. அது முறுக்கு தின்னு, அண்ணே முறுக்கு முடிஞ்சா இந்த கடல மிட்டாய் தானே. ஒரு வழியா போய் ஒரு ஹோட்டல்ல போய் நிப்பாட்டி டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்க ஒரு பொட்டலம் வாங்கிட்டாரு, அதாவது இந்த பூசணிக்காய் விதை அவரே வாங்கிட்டார் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. இதுனா ஒரு பூசணிக்காய் எடுத்து வாயில வச்சு கடக்குன்னு அவர் உடிச்சு வச்சுட்டு அந்த விதையை முடிந்து தோலை போட்டுறாரு. நமக்கு வர மாட்டேங்குது பூசணிக்காய், அது மாதிரி விதை இருக்கு, ஒரு கவர் நிம்மதி இருக்கு. என்னவா கோச்சி, அவங்க பாஷையில் கோச்சின்னு சொல்றாங்க பேர். அது கடக்குன்னு நமக்கு உடைக்க மாட்டேங்குது, உடைக்கும் கடக்குன்னு உடைச்சிட்டு அது தூப்பிட்டு அந்த விதையை முழுங்கிறார். இது தூக்கம் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது இருக்கு. அதை பார்த்து ஒழுங்கா குடிக்கிறாரா இல்லை வாயில் வச்சுட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கிறாரா, அதையும் கவனிச்சுட்டு அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல கொண்டு மதினா ஷரீஃப் வர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் தர்பாருக்கு நீ ஏன் வெறுங்கையா போகணும்னு ஸலவாத் ஓதிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயபக்தியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கீழே தான் இருக்கார் டிரைவர், நாம மேலே உட்காந்துருக்கோம், டிரைவர் கீழே இருக்கா. எல்லா பஸ்லையும் அங்கே தான் வச்சிருக்காங்க, நம்ம 2 படி மேலே ஏறணும், 8 பார்க்கணும், முடிஞ்சா உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முறுக்குனே அண்ணே முறுக்கு அண்ணே கள்ளம்டாய் என்ன கதையாச்சுக்கிறீங்க யோசிச்சுங்க. கொண்டு போய் விட்டு அடிச்சா என்னது கதியாகுது? போறது எல்லாமே 120, 180, 150 பறக்கிறாங்க மனசு. ஜி 4 பெல்ட் அடிச்சா என்ன கதியாகுது? வந்து பயானம் பச்சிட்டு முடியும். அரே உன்னை எவ்வளவு ஆபத்து விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் கருணையால் பாதுகாத்துட்டு வர்றான். ஜி என்ன ஜாலியா எல்லாம் வாழ வச்சிருக்கிறான். என்னமோ உன் திறமையில நீ வாழ்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற. ஒரு நொடியில ஒண்ணு கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தலாம், ஒரு நொடியில கொண்டு போய் மார்ச் ஊரில் சேர்த்தலாம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா, எல்லாரையும் நன்றி செலுத்தா எழுதி வை. என்னையும் இதுவரைக்கும் ஹயாத்தா வச்சிருக்கிறானே, என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, என்னை ஹயாத்தா வச்சு என்னை பாதுகாத்துருக்கேன். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அந்த ரப்புக்கே எல்லா புகழும். சரி, அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்மு தீனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என் கூட படிச்சவங்க எல்லாம் மதரசால கொண்டு போய் ஸ்கூல்ல போய் பிகாம் வரைக்கும், பிகாம் எம்காம் எல்லாம் படிச்சானோ கடைசி செருப்புகள் தான் விளைச்சானோ. பெரிய படி படிச்சவங்க அந்த கடை தான் செருப்புகள். பிஎஸ்சி படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறானோ அத்தனை பேர். அவன் படிச்ச படிப்பு அது எல்லாம் வேஸ்ட் தான். இப்ப ஆட்டோ ஓட்டுக்கு 5ஆம் கிளாஸ் தேவையில்லையே பை. எம்எஸ்சி படிச்சேன் சார், வேலை கிடைக்கல, ஆட்டோ ஓட்டுறேன் சார். எம்எஸ்சி படிச்சு வேலைக்கு போனால் 8,000 சம்பளம் தரேங்கிறான். அது நீ தான் தங்குமிடம்றான், சாப்பாடு நீயே பார்த்துக்கணும் சார், 8,000 சம்பளம் தரேங்கிறான். ஒழுங்கான ஆட்டோ நல்லா அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை மாதம் 20,000 30,000 வருது, ஓடு. கார் ஓட்டுறாங்க. என்னடா படிச்சிருக்கீங்க? இந்த டிகிரி படிச்சிருக்கேன், அந்த டிகிரி படிச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் இப்போ எம்எஸ்சி படிச்சது எல்லாம் வேஸ்ட் தானே. இப்போ நீ ஆட்டோ ஓட்டுறதுக்கு பிஎஸ்சி படிச்சது எல்லாம் வேஸ்ட் தான். நீ படிச்சது காலேஜுக்கு கேடு, உனக்கு கேடு, உங்க அப்பன் காசுக்கு கேடு, நீ செலவு பண்ண அந்த ட்ரெஸ்ஸுக்கு கேடு, எல்லாம் புக்கு கேடு. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்தியாவில் 100க்கு 1% தான் படிச்ச வேலைக்கு வேலை செய்யறான். மற்ற எல்லாம் ஹோட்டல் கடை, ஆட்டோ டிரைவிங், விவசாயம், ஒன்றுத்துக்கும் வேலை செய்ய.
இப்போ அந்த படிப்புக்கு வாழ்நாள் வேஸ்ட் பண்ணாம அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இப்போ எம்எஸ்சி வரைக்கும் 15 வருஷம் படிச்சு +2 படிச்சு அப்புறமே 2 வருஷம் பிஎஸ்சி 3 வருஷம் பிஎஸ்சி எம்எஸ்சி எத்தனை வருஷம் மொத்தம் 17 வருஷம் படிச்சு அது அந்த வேலைக்கு அந்த படிப்புக்கு வேலை கிடைச்சா வேணா பிரயோஜனம்னு சொல்லலாம். இல்லை இந்த 17 வருஷமும் வேஸ்ட். ஆனா மாத்து கல்விக்கு நீ செலவு பண்ண 7 வருஷம் குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ண 2 வருஷம் ஹிஃப்ஸ் பண்ண நீ இந்த வேலை கிடைக்காட்டி இத்தனையும் நன்மை தான். அது குர்ஆன் ஓதன காலமெல்லாம் நன்மை. 5 வருஷம் குர்ஆன் ஓதன ஆஃப்ஸாவாயிட்ட தொழு வைக்காம சும்மா இருக்காருங்களே, குர்ஆன் வேஸ்டா போயிருமா? இல்ல, ஓதுவது நன்மை, குர்ஆனை பார்க்கறது நன்மை, திரும்ப திரும்ப ஓது நன்மை, பாடம் கொடுத்தது நன்மை, கேட்டது நன்மை. 5 வருஷமும் நன்மையோ நன்மைதான். மார்க்க கல்வி படிச்ச 1வது 7வது வரைக்கும் ஓதணும், வேஸ்டா போச்சா? இல்லவே இல்லை, நன்மை தான். இப்ப அல்லாஹ் ஜல்ல அந்த இல்மு கிடைக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தாங்க. என்ன குறை வச்சான் அல்லாஹ் நமக்கு? என்ன குறை வச்சான் எஜமா நமக்கு? அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இல்மு தீன் எல்லாரும் கொடுத்தான். எவ்வளவோ பேர் உலமாக்கள் இருக்கிறாங்க, ஆனா காமிலான ஷேഖமார்ல அமையல. ரப்பு ஜல்ல ஷானுஹு நம்ம காமிலான ஷேഖமார்ல கொடுத்தான் அல்லாஹ். அது எப்படி அப்படி அல்லாஹ் எனக்கு ஃபைஸ் நாயத்தை கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு எத்தனையோ ஷேഖமார் இருக்கிறாங்க, ஆனா ஃபைஸ் நாயம் இருக்கிறாங்களே எமக்கு தகுந்த மாதிரி இறங்கி உட்காந்து அன்பா பாசமா பேசி இரவும் பகல் அந்த இல்மம் கற்றுக் கொடுத்தாங்களே, அத்தகைய ஷேഖ அல்லாஹ் எனக்கு ஃபைஸ் நாயத்தை எனக்கு என்ன ஷேഖா அல்லாஹ் கொடுத்தானே. இது என்ன அல்லாஹ்வுடைய ஃபضل, என்னுடைய ஃபضل? ஒன்னா யோசிச்சு நன்றி செலுத்துங்க போய் அல்லாஹ்வுக்கு. எழுதி வைங்க, என்னுடைய ஷேഖ நாயத்தை எனக்கு கொடுத்தான் அல்லாஹ். இறை ஞானங்களை கற்றுத்தரக்கூடிய ஷேഖ கொடுத்தான். உலகம் சின்னது, பெரியவங்க சொல்றாங்க உலகம் எல்லாம் கிடைச்சிடும், முயற்சி செஞ்சு ஆখিরাত கிடைச்சிடும், ஷேഖ காமில் கிடைக்காதுண்டா. கௌனைன் சே பாரி ஜோ எக் மர்த் खुदा है, 2 உலகத்தை விட மேலானவர்கள் ஷேഖமார். ஓ தேரா அகர் ஹை தோ பதா கம் துஜே கியா ஹை, கௌனைன் சே பாரி ஹை ஜோ எக் மர்த் खुदा है. 2 உலகத்தை விட மேலானவர்கள் காமிலான ஷேഖமார். உழைச்ச துனியா கிடைச்சிடும், தொழுத நோன்பு வச்சு ஆখিরাত கிடைச்சிடும். ஷேഖ் காமில் எல்லாருக்கும் நசீபாக்குது ஜி. அது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் தர்றாங்க. யாருடைய நல்ல அமல்களை அல்லாஹ்வுல கபூல் செய்து கொள்கிறானோ அவருக்கு தரக்கூடிய கூலிகள்ல மிகப்பெரிய கூலி சுஹபத்தே சாலி. உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். யாருவா சொல் ஆயிடுங்க. ومن يطع الله ورسوله ومن يطع الله والرسول. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் இதாஅத் செய்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு யார் வழிபடுகிறார்களோ, அவங்க பேச்ச கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன? உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் யாரின் மேல் அருள் புரிந்தானோ அத்தகைய நல்லடியார்களோடு அல்லாஹ் அவரை சேர்த்து வைப்பான். மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் வ ஹஸுன உலாயிக ரஃபீகா. கூட்டாளிகளில் அவர்கள் தான் மிக மேலானவர்கள். இத்தகைய கூட்டாளிகளை உங்களை நான் சேர்த்து வைப்பேன். நீ அல்லாஹ்வுக்கு இதாஅத் செஞ்சா, ஒருத்தருடைய இதாஅத் அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சு போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகள்ல பெரிய பரிசு அவுலியாக்கு நஸ்புல கொடுத்தாங்க. அவன் வாழ்க்கையில ஏதோ நல்ல காரியம் நடந்துருச்சு, இப்ப அல்லாஹ் அவனுக்கு பரிசு தரணும். என்ன அல்லாஹ் என்ன கொடுப்பாங்க? நல்லடியார்கள் சோபத்தில் விட்டுருவான். அதான் அல்லாஹ்வோட புள்ள பரிசுகளே பெரிய பரிசு. தாய் தந்தை ஹிதுமத் செஞ்சான், தாய் தந்தைக்கு துவா வாங்கிட்டான். சொன்னார் தம்பி, ஒரு முறை எங்கள் அம்மா உடல் நலம் சரியில்லாமல் வீட்டிலேயே அவங்க 1க்கு 2 போகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. என் கையால் சுத்தம் பண்ணக்கூடிய பாக்கியம் இல்லை, இதை கொடுத்தான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது தாய் தந்தை மனதை குளிர வைத்திருப்பாய், உஸ்தாதுமாரோட துவா வாங்கியிருப்ப. யாரோ ஒரு பெரியவர்கள் வயதான மூத்த உன்னை விட மூத்தவர்கள் முஸ்லீமோ காஃபிரோ ஒரு ஹிதுமத் துவா வாங்கியிருப்ப. நல்லா இருப்பா, நீ தீர்க்காயுஷா வாழணும், துவா செஞ்சிருப்பாங்க. அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன உனக்கு அல்லாஹ் கொடுப்பான்னா ஷேഖ காமில கொடுத்துருவான். ஏன்னா அல்லாஹ்ட்ட உள்ள பரிசுகள்லேயே பெரிய பரிசு அதுதான். மை யுரிதில்லாஹு பி கைரன், யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் ஃபகீஹாக ஆக்குவானா. ஃபிக்ஹ் 2 வகை, ஃபிக்ஹ் அஸ்கர், ஃபிக்ஹ் அக்பர். ஃபிக்ஹ் அஸ்கர்ங்கிறது என்னங்க? அஹ்காமாத்துகள், சட்டத்திட்டங்கள். ஃபிக்ஹ் அக்பர்னா எதுங்க? அது இறை ஞானம் அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த இறை ஞானத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருவான். உன்னுடைய அமலை அல்லாஹ் பொருந்திக்கும். ஏதோ ஒரு அமல்
100 அமல் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாய்க்கு தண்ணி ஊத்தா சொர்க்கம் போயிட்டான். அது மாதிரி நீ என்னைக்காவது நாய்க்கு தண்ணி ஊத்திருப்ப? அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு சின்ன அமல் உன்னிலே வெளிப்பட்டு அது அல்லாஹ்தால சந்தோஷப்பட்டு விட்டானே, ஆனால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு தான் காமிலின். ஓ, அந்த மாதிரி காமிலின் உனக்கு கிடைச்சிட்டா வேற என்னையா கவலை உனக்கு? துனியால எதுக்கு நீ கவலைப்படாத. ओ तेरा अगर है तो बता गम तुझे क्या है, कौनैन से भारी है जो एक मर्द खुदा है. இறை ஞானிகள் கிடைத்து விட்டால் 2 உலகை விட அது உனக்கு மேலானவர். कौनैन से भारी है जो एक मर्द खुदा है वो तेरा अगर है. அந்த மாதிரி ஷேக் உனக்கு கிடைச்சா என்ன கவலைப்படுற? மனுஷனுக்கு கவலைகள்லாம் பெரிய கவலை காமிலான ஷேக் கிடைக்கலன்னு தான். காமிலான ஷேக் கிடைத்த பின்பு எனக்கு அது இல்லை இது இல்லை என்று எவனாவது வருத்தப்பட்டால் அவனை விட முட்டாள் யாரும் இல்லைன்ட்டாங்க சூஃபியா. காமிலான ஷேக் அல்லாஹ் கொடுத்துட்டான். அவனை வச்சு அல்லாஹ் பெத்துக்கோ, கலிமாவை பெத்துக்கோ, கலிமாவை வச்சு எல்லாத்தையும் பெத்துக்கோ. அல்லாஹ் வாங்கிக்கோ, அப்புறம் அல்லாஹ் வச்சு நீ வாங்கி எல்லாத்தையுமே. पाना है तो उसको पाना है. ஆமிர்றாங்க, நீ பெருவதா இருந்தா அல்லாஹ் பெத்துக்கியா, அப்புறம் அல்லாஹ் வச்சு எல்லாத்தையும் பெத்துக்கோ. அதுக்கு கிடைச்சது. पाना है तो उसको पाना है फिर उनसे सभी कुछ पाना. पाना है तो उसको पाना है फिर उससे सभी कुछ पाना है. अल्लाह जहां है सब है वहां. अल्लाह எங்க இருக்கானா எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட. अल्लाह जहां है सब है, क्या चीज जुदा है क्या बोलो. अल्लाह जहां है सब है वहां. अल्लाह எங்க இருக்கிறானோ அங்க எல்லாமே சேர்ந்து இருக்குது. क्या चीज जुदा है क्या बोलूं, मुझ जैसे बुरे पर बाबे करम. वाह 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 वाह. अल्लाह जहां है सब है, क्या चीज जुदा है क्या बोलूं जी, मुझ जैसे बुरे पर बाबे करम. அப்ப கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வை கேளுங்க பாய். அப்ப அப்படிப்பட்ட காமிலான ஷேக அல்லாஹ் கொடுத்து எவ்வளவு பேர் நேமத்து, எவ்வளவு பேர் நேமத்து. அப்ப இல்மர் லாஹிரி அல்லாஹ் தன் ஃபைசானை கொண்டு கொடுத்தான், தன் அருளை கொண்டு இல்ம பாத்தினி கொடுத்தான். இல்ம லாஹிரில அல்லாஹ் தஆலா அந்த ஜமானால பெரிய பெரிய உஸ்தாமட்ட ஓத வச்சான் அல்லாஹ் தஆலா. கமாலுதீன் ஹஸரத் கிபிலா தெரிஞ்சுங்களா, பிஎஸ்பி ஜைனுல்லாபின் ஹஸரத் கிபிலா, ஷபீர் ஹஸரத், ஆதம் ஹஸரத், खतीब अब्दुल मजीद हजरत क़िबला, मूसा कुटी हजरत, खान बाकवी हजरत, ஹைதலி ஹசரத் போன்ற அல்லா ஜல்லஷான பாக்கியாத்தில் ஜமானால அந்த ஜமானால மிக அறிவில் தேர்ச்சி பெற்ற மகான்கள்ட்ட ஓத வச்சான். இது அல்லாஹ் கொடுத்த நேமத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அல்லா ஜல்லஷானு தஆலா தெரிஞ்சுங்கள இறை ஞானங்கள்லையும் அல்லாஹ் தன் ஃபஸலை கொண்டு ஷேக காமிலான ஃபைஸ் நாயத்தை கொடுத்தான். எமக்காக வேண்டி இறங்கி வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஜமானால எத்தனையோ ஷேகமால் இருந்தாங்க, ஹசாரோं पीर थे और सैकड़ों मुर्शिद को देखे. எத்தனையோ ஷேகமால பார்த்திருக்கோம். ஆனால் அவர்கள்ட்ட இருந்திருந்தால் அவங்க எல்லாம் காமிலீன்கள் தான், சந்தேகம் இல்லை, உயர்ந்தவர் சந்தேகம் இல்லை. ஆனா அங்கெல்லாம் போய் நம்ம நாசமா போயிட்டு போனோம். நம்முடைய பேஅதபி, நம்முடைய ஒழுக்கம் குறைவு விளைஞ்சுங்களா, நம்ம எப்படி சபையில் நடக்கணும், ஷேகர் எப்படி பேசணும், ஷேகுடைய சபையில் எப்படி நடக்கணும் எதுவுமே தெரியாதவர்கள். அவங்களாம் கோவம் வந்து நம்மளுடைய ஏதாவது சபிச்சிருந்தாங்கன்னா விளைஞ்சுங்களா, ஷேகுடைய துவா எப்படி வாழ வைக்குமோ ஷேகுடைய பதுவா மனுஷன் அழிச்சிடும். அந்த மாதிரி இல்லாம அவங்களுடைய அருள் பிச்சையில நம்ம அல்லா ஜல்லஷானு தஆலா ஜி ஃபைஸ் நியாயத்துக்கு கொண்டு சேர்த்து என்ன செஞ்சாலும் எஜமா அன்பு காட்டுவாங்க, மேல இறங்க காட்டுவாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். இது சொல்றேன், நான் சொல்றேன், உதாரணம் சொல்லி காட்டுறேன். என்னைய நீங்க எழுதி வைக்கணும்னா அல்லாஹ் என்ன கொடுத்தாங்க. அப்புறம் அல்லா ஜல்லஷானு தஆலா நமக்கு பொருத்தமான மனைவியை கொடுத்த அல்லா தஆலா. அவங்க வந்து ஆமீர் கலீமி நாயத்து குடும்பம். எங்க மாமனா இருக்கிறாங்களே ஆமீர் நாயத்துடைய ஹலீஃபா, அவங்களும் மாபெரும் செய்தி குத்துபுல்லா ஷா ஆமிரி
தெரிஞ்சுக்கலாம். மாமியா இருக்காங்களே, அவங்களும் ஆமீர் நாயகத்துடைய ஆரம்ப கால முரீதுகள் உள்ளவங்க, ரொம்ப ஆஷிகானவங்க, சர்க்காருக்காண்டி எந்த தியாகமும் செய்யக்கூடியவர்கள். அப்படியாப்பட்ட அல்லாஹ்தாலா அந்த வீட்டில் அல்லாஹ் எனக்கு நிஸ்பத் செஞ்சு கொடுத்து. இல்லைன்னா நம்ம வேற எங்கேயா இருந்துன்னா எத்தனையோ பேரை நல்ல சேகமாட்ட ஆசையா இருப்பாங்க, அவங்க மாத்திடுவாங்க. அவங்கள சேகரை போயிட்டுறேன், என்ன சேகரை போற விளைஞ்சுங்களா, பெரிய சேகரை போறியாக்கும். ஒருத்தர் ரொம்ப ஆசையாக இருந்தார், ஒருத்தர் விளைஞ்சுங்களா, ஒரு ஹலீஃபா என்ற இல்லை, இன்னொரு ஹலீஃபா அவங்களோட முரீது, அவ்வளவு ஆசை விளைஞ்சுங்களா. உங்க தலைமையில் தான் கல்யாணம் முடிப்பேன்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு போய் சிறப்பாக முடிச்சு வச்சாங்க. முடிச்சு வச்சதே அன்னைக்கு போனவர் இன்ன வரைக்கும் வரல, 10 வருஷம் ஆச்சு. என்னுடைய ஒரு முரீது இருந்தார், ரொம்ப ஆசைக்கான மனுஷன். இந்த அளவுக்கு ஆசையக்குன்னு கேட்டா விளைஞ்சுங்களா, அவருக்கு மாப்பிள்ளை பொண்ணு பேசி நிச்சயம் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு நாள் என்கிட்ட உட்காந்து புறவச்சையில பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஃபோன் வருது, மாமனார் ஃபோன் போறாரு, தம்பி எங்கம்மா இருக்க அப்படின்னு. என் ஷேக்கிட்ட இருக்கேன். ஷேக் அது வரையும் சொல்ல, அவங்க மற்றெல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன குவாலிஃபிகேஷனை படிச்சிருக்காரு, சம்பாதிக்காரு, வீடு சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரி ஷேக்குடைய முரீதுன்னு சொல்லலை அவர். அப்போ நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் பண்ணிட்டாங்களா பண்ண போனாங்களா தெரியல. எங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, ஃபோன் வருது, தம்பி எங்கே பார்க்குற அப்படின்னு. ஒரு விஷயம் பேசணும், அத்தா எங்கே இருக்காங்க. நான் இங்கே என் ஷேக சர்க்காரை பார்க்க வந்திருக்கிறேன், புறவச்சல் இருக்கிறேன், வீட்டுக்கு போய் நான் பேசுகிறேன். சர்க்கார்னா யார் அது அப்படின்னு. என் குருநாதர், எங்கள் எஜமான் அவங்க, என் ஷேகனாக அவங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் நான் அவங்கள்ட்ட முரீது வாங்கியிருக்கேன். முரீது வாங்கிட்டேன் நீ? முரீதுன்னா அப்புறம் ஒரு மாதிரில அது சரி வருமா அது அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்று விட்டுருணுமே, அதில் உங்களே விட்டுருவேன், ஷேக் விட முடியாது. ஒன்னே விட்டுருவேன், பொண்ணை விட்டுருவேன், ஷேக் விட முடியாது. என்ன ஆகும்? அப்புறம் அவர் பேசி கல்யாணம் நிப்பாட்டிட்டாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அவர் வந்து சொன்னார், போமா, இதை விட சிறந்தது அல்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி சீக்கிரத்தை அல்ல அதை விட சிறந்த இடத்த அல்ல கொடுத்தான். அல்லாவுடைய ஃபதுலுக்கு ஆச்சுங்களா. 1 வருஷம் ஆச்சு, குழந்தை உண்டாயிருச்சு. 3 மாதம் ஆச்சு, வயிற்று வலி, யார்கிட்ட கொண்டு போய் காணுது, காலை அபாஷன் ஆயிடுச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க வயிற்றுல ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, இவ்வளோ இடம் தான் தாங்கும், அது 200 கிராம் 300 கிராம்னு தாங்கும். அதுக்கு மேலே நீங்கள் 100 வாட்டி கர்ப்பம் தரித்தாலும் கூட கர்ப்பம் நிற்க வாய்ப்பே கிடையாது, முடியாது. இனிமேல் இவங்க வாழ்நாளும் குழந்தை பார்க்க முடியாதுன்றாங்க. அவர் வந்து சொல்லி அழுதாரு, இல்லை அல்லா இருக்கிறாமா, எஜமா இருக்கிறான். இவங்க என்ன சொல்றது, ஆணும் பெண்ணும் குழந்தைய கொடுக்கறது அல்லாவுடைய ஃபதுல். இவன் தெரியாது அல்லா கொடுப்பாம போங்க. அப்புறம் ஒருத்தர் மறுபடியும் கன்சீவ் ஆயிடுச்சு, அந்த அம்மா குழந்தை உண்டாயிருச்சு. நான் சொன்னேன், அங்கிட்டு போகாதுங்க, வேற ஆள்கிட்ட போங்க, இன்னொரு இங்கே போங்க. அங்கே போய் காமிச்சாங்க. அவங்க, ஆமாம் அந்த பிரச்சனை அவங்க கப்பில் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே கர்ப்பத்துக்குள்ளே கர்ப்பப்பை தையல் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டு விட்டாங்க. அங்கே சலாமத்தான் குழந்தை பிறந்து நல்லபடியாக அழகா சிறப்பாக குழந்தை பிறந்து பேர் வைக்கலாம், கூப்பிட்டு பேர்லாம் வச்சாச்சா இல்லையா. நடுவில் ஒரு சின்ன அவங்க அத்தாவுக்கும் சின்ன பிரச்சனை. இன்ன வரைக்கும் ஷேக்குடைய மூஞ்சில முழிக்கிறேன், 5-7 வருஷம் ஆச்சு. அவ்வளவு ஆஷிகா இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஷேக்குடைய இருக்கணும் ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு சில்லறை பிரச்சனை வரும், ஷேக்குடைய மூஞ்சிலேயே முழிக்காம அல்லாஹ் ஆக்கிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். என் ஷேக்குனா அவ்வளவு பிரியமா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவ்வளவு பிரியமா. அவர் சர்கா அந்த அளவுக்கு நாங்கள் இவ்வளவு பிரியமா சர்காக்குள்ள இருக்கிறாங்களே நாங்கள்லாம் ஆச்சரியப்படுவோம். ஆயப்பாடி ஃபாரூக்னு சொல்லுவாங்க. ஆரம்பம் சர்காக்கூடயே தான் இருப்பார், ஆவப்போல அந்த மாதிரி சரியான மனிதர் தான். ஒரு சின்ன பிரச்சனை, சர்க்கார் இந்த வேலையை செய்ய வேணாங்க, செஞ்சாரு, மாட்டிக்கிட்டாரு அவர். அதில் சர்க்கார் மூஞ்சில முழுக்கி வைக்கப்பட்டு வரல, கடைசி வரைக்கும் வரல. சர்க்கார் தபால்லாம் போட்டாங்க கண்ணுக்கு. அதனால சில பிரச்சனைகள்னால ஷேகை விட்டு தூரமாக கூடாது, வாங்க. நீங்கள் ஆரம்ப காலம் செஞ்ச எஹ்சானாத்துகள் எவ்வளோ இருக்குது. ஷேகை கூட்டிட்டு போகிறது, பயானை கூட்டி போகிறது, கூட்டி வர்றது உங்கள் காரில். நீங்கள் நான் மறைந்து மன்னரைக்கு சென்றாலும் உங்களுடைய எஹ்சானாத்துகளை நான் மறக்க மாட்டேன் தபால் எழுதினாங்க. நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு, வரவே இல்லை. எதுக்கு சொல்ல வரேம்மா, இது மாதிரி 1-2 இல்லை, நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். எஜமான் கூட பெரிய பெரிய ஆஷிகா இருந்து கடைசியில் நசீப் இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி நம்மள்ட்டையும் பார்த்துருக்குறோம். ஒருத்தர் ரொம்ப ஆஷிகா இருந்தார், எந்த அளவுக்கு எல்லா ஞானங்களையும் பெற்று தாலிமை மரப்பாடம் பண்ணி கரைச்சு குடிச்சிட்டார். அவரை ஹிலாஃபத்து கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். ஒரு சின்ன பிரச்சனை, அதோட ஷேக விட்டு போனார், கூப்பிட்டாவும் வரல, இன்ன வரைக்கும் வரல. எல்லாம் அவரை மன்னிக்கிட்டுமா. அப்போ எது சொல்ல வர்றோமா, ஷேக கொடுத்தது அல்ல, அந்த ஷேகுடைய சன்னிதானத்திலேயே சாபித்தாக்கி வைக்கிறதும் அல்ல தான்.
சில பேருக்கு மனைவி அமையும், ஷேக விட்டு துண்டிச்சு விட்டுருவாங்க. குருமுகம் பாராது ஆக்கினால் சண்டாலின்னு படிக்கிறாங்க. யாரு? குருமுடி அப்பா படிக்கிறாங்க. நான் எஜமா சொன்னேன் நேற்று, காரைக்குடி நம்ம யாரு அக்பர் எஜமா சொன்னாங்க, நான் ஷர்காட்டை போயிட்டு வரேன்னு சொன்னாங்களாம் வீட்டில். ஏன் அங்கே சேராமல இங்கேயே செய்யலாம்ல? நீ அங்கே போய் பல்லவட்டிக்கு போய் தான் அந்த செய்யக்கூடிய நற்காரியங்களை இங்கேயே செய்யலாம்லன்னு கேட்டாங்க. எஜமா அல்லா தாலா அந்த நேரத்தில் இல்லாமஞ்சிருக்கிறான். நீ நெஞ்சு வலி எங்கே காட்டுறீங்க? மதுரையில் 9 டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் காரைக்குடியில் 10 டாக்டர் நெஞ்சு வலி டாக்டர் இருக்கிறாங்க, கார்டியாலிஸ்ட் காரைக்குடியில் இருக்கிறாங்க. காரைக்குடி மதுரை போரில் 10 டாக்டருக்கு 20-30 டாக்டர் விட்டுட்டு ஏன் அங்கே ஏன் போறீங்க? அங்கதான் நம்ம நெஞ்சுக்கு கரெக்டா இருக்கு, பொருத்தமா இருக்குது அவருக்கு. அதே மாதிரி என் நெஞ்சுக்கு இங்கதான் ஒத்து வருதுன்றாங்க. உன்னுடைய நெஞ்சு வலிக்கு 20 டாக்டர் விட்டுட்டு அங்க போய் மதுரை 9 டாக்டர் காட்டினாதான் எனக்கு பொருத்தமா இருக்கு, சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, மன நிம்மதியா இருக்குன்னு சொல்ற. இது மாதிரி ஏன் கல்பு ஆபரேஷனுங்க சார், இது உன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அங்க இருக்கிறாருங்க, ஏன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. எனக்கு இங்கெல்லாம் இருந்தா சரிப்பட்டு அங்க போனா ஏன் கல்பு சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. பிடிச்சாங்க பாரு புடிய செம புடி இல்ல. அந்த மாதிரி சில மனைவிமார்கள் அமையது எப்படி அமையும்? ஷேக விட்டே தொடர்பு இல்லாம ஆக்கிறாங்க. இன்னும் எப்ப பார்த்தாலும் சர்க்காருக்கு சர்க்காருக்கு 100 ரூபா அதிகா கொடு, 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடுக்க போதும், புள்ளக்குட்டி இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேகிட்ட போக விடாம தடுக்கக்கூடிய மனைவியா வந்துட்டா முடிஞ்சு. அல்ல அந்த மாதிரி ஆக்காம அவர்களும் காமிலான ஷேகுமாருடைய ஆஷிகீன்களா இருந்து சர்க்கார்ட்ட போறேன்னு சந்தோஷமா போங்கன்னு சொல்லக்கூடிய அமைச்சு எவ்வளவு சந்தோஷம். இது அல்லாவுடைய நேமத்து, சாதாரண நேமத்தா? அது அல்லாவுடைய மாபெரும். இப்படிப்பட்ட நேமத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை. கல்யாணம் முடிச்சு அல்லா குழந்தைகளை கொடுத்தான். ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லா கொடுத்தானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளைங்களையும் அல்லாஹ் தீன்தாரிகளாக, ஆலிம்களாக, ஹாஃபிஸா ஆக்கி வச்சானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். எத்தனை பேர் நசீப் இல்லாம போச்சு. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சிறப்பா திருமணம் முடிச்சு கொடுத்தானே, அந்த யார்ட்டையும் காசு வாங்காம 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மகனும் கல்யாணம், 3 பேரும் கல்யாணம் முடிச்சாச்சு. ஒருத்தட்டையும் 1 ரூபா கடன் கூட வாங்கல. நீங்க ஆலிம் சாக்கள் சொல்றாங்க, ஆலிம் சாக்கள்னாவே எல்லா ஆலிம் சாக்கள் சொல்ல, சில ஆலிம் சாக்கள் பொண்ணு கல்யாணமா பத்திரிக்கை போட்டுக்கிறாங்க. அந்த ஊர்ல பணக்காரனா தேடி கொண்டு போய் கொடுக்கறது, தெரிஞ்ச பக்கத்து ஊர், தெரிஞ்ச ஊர், எந்த ஊர்லாம் பணக்காரன் தெரியுமா அங்க போய் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இது வாச்சிங்க அப்படின்னு, இருங்க வச்சுட்டு வரேன், ஒரு கவர்ல கொண்டு காசு கொடுத்தா சரி. இது ஒரு பொழப்பாவே ஆக்கிட்டாங்க, பத்திரிக்கை போட்டு கொண்டு போறது. அல்லாஹ்வுடைய ஃபضل 3 கல்யாணம் முடிச்சாச்சு, 3 கல்யாணத்துல பத்திரிக்கையே போடல. போட்டாலும் கொண்டு போய் பள்ளிகளுக்கு கொடுக்கணும். யாருக்கு பத்திரிக்கையே 2 பொம்பளை பிள்ளைங்களையும் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 1 ரூபாய் கூட 1 ரூபா கடன் கூட வாங்கல, கைமாத்து வாங்குவாங்க அதுவும் வாங்கல. என்கிட்ட என்ன இருக்கோ அதான் முடிப்போம். நான் எங்க சொன்னேன், மூத்த பிள்ளை கல்யாணம் முடிச்சோம், அப்ப காசு கம்மியா இருந்துச்சு, இருந்த காசு எல்லாருக்கும் வந்தோம், அத்தனை பேருக்கும் சாயா பிஸ்கட் கல்யாணம் முடிச்சு அமைச்சாச்சு. வந்தோம் சாயா பிஸ்கட் போ, 300 பேர் வந்துட்டாங்க. ஆலிம் சார் 100 பேர் இருப்பாங்க. 5 மணி நேரம் பயான். அடுத்தது கல்யாணம் முடிச்சோம், அடுத்த மாநாடுக்கு காலையில் தரீக்கத்து மாநாடு மாதிரி காலையில இருந்து மதியானம் வரைக்கும் பயான். 2000 பேருக்கு சாப்பாடு போட வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அப்ப அது ஒரு நேரம், இது ஒரு நேரம். என்ன உனக்கு கையில அல்லாஹ் கொடுத்துருக்கிறோன்னு அதை வச்சு முடிச்சுக்க பாய். கல்யாணத்துக்குன்னு போய் இன்னொருத்தர் வாசல் நிக்கிறது, இன்னொரு கடன் வாங்குறது, இன்னொருத்தர் காசு கொடுங்கன்னு கேட்கறது வெக்கம். காசு இல்லையா, அசர் உட்காரு, ஃபாத்தியா ஓது, வந்தவங்க சாக்லேட் கொடு, ஆளுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுத்து கல்யாணம் முடிச்சு ஃபாத்தியா முடிஞ்சு போச்சு. அஃதலு நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனத்தன். நிகாஹ்கள்ல மேலானது எதுங்க? இதில் மிக சுருக்கமாக எந்த செலவு செய்யப்படுமோ அதுதான் நிகாஹ்ல மேலானதுன்னாங்க. ஏன் ஷேகநாயகம் ஜி புனிதமிகு பிராணி அம்மா எஜமா சொன்னாங்க, ஒரு பிராணி அம்மா கல்யாணம் முடிச்சு வஃபாத்தாயிட்டாங்க. அடுத்து 2வது கல்யாணம் முடிச்சாங்க. 2 கல்யாணத்துக்கு சேர்த்து மொத்தம் 50 ரூபா செலவு பண்ணிருக்கேன். 50 ரூபா 2 கல்யாணம் பண்ணிட்டேன். முதல் கல்யாணத்துக்கு 10, 20 ரூபா, 2வது கல்யாணத்துக்கு 30 ரூபா செலவு. வந்தவங்களுக்கு சாயா பிஸ்கட், அவ்வளவுதான். அவ்வளவு சுருக்கமா இருக்கு. வாழ்ந்தாங்க 80 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க, 70 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, ஒன்னா வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி சிறப்பா வாழ்ந்தாங்க. என்ன குறைஞ்சு போயிட்டு கடைசி வரைக்கும் பிராணியம்மா ஷேக்நாத்துடைய குலாமா இருந்தாங்க. அவங்க சர்க்காரோட வஃபாத்துக்கு பின்னாடி சர்க்கார் பயந்து எப்படி எஜமா சொன்னாங்களோ அதே மாதிரி வாழ்ந்தாங்க. ஹாமீம் சொன்னார், சர்க்காருடைய பேரப்புள்ள சொன்னாரு, சஜாதா பதினஞ்சுங்களா. ஒரு நாள் கார்ல பிராணியம்மா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். கருப்பு கண்ணாடி கார்ல,
ஃபுல்லாக. முன்னாடினே வெள்ளை, 2 சைடும் கருப்பு. அப்போ பின்னாடி உட்காந்துருக்குறாங்க ஃபுல்லாக முகத்திரை போட்டு. நான் சொன்னேன், பிராணியம்மா யாரும் இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க, பக்கத்தில் அம்மா உட்காந்துருக்குறாங்க பெண்கள், நான் உட்காந்துருக்கேன், பேர பிள்ளை யாரும் இல்லை, முகம் திறந்து போட்டு வர வேண்டியதுன்னு. என் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்கிறது, நான் போய் என் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்கிறது நான்ட்டாங்களாம். நான் போய் என் ஷேகிட்ட பதில் சொல்லணும், சர்க்கார்ட்ட பதில் சொல்லணும்ல. ஒரு நாள் இப்படி தான் வந்திருக்கிறேன்னு இப்பயும் அப்படி தான் போவேன், விடுங்கட்டான், இவன் வேலையை பார்ப்பான்ட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படியா வந்தான் சர்க்கார் காலத்துக்கு பின்னாடி அந்த தூய்மை. அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா மனைவி கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வளஞ்சபை அப்படி வாழ்ந்தாங்க சர்க்கார் நாயகம். சர்க்கார் நாயகம் வந்து வீட்டில் குழந்தையிலிருந்து சர்க்கார் தான் பேர் வச்சிருப்பாங்க, பிராணியமா தூக்கி வளர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் 12 வயசான உள்ள விட மாட்டாங்க. என்ன வயசுமா? 12 ஆச்சு, இனிமேல் நீங்கள் உள்ளே போகக்கூடாதுமா, வெளியே நின்றுங்க அப்படின்றோம். பிராணியம் பார்க்கறதுக்கு ஒரு அனுப்ப மாட்டாங்க. சர்க்கார் காலத்துக்கு பின்னாடி, எஜமான் வஃபாத் ஆன பின்னாடி, அது வரைக்கும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பிராணியோட கதம்போ செய்வாங்க. சர்க்காருக்கு பின்னாடி ஒரு தடவை இப்ராஹிம் நினைக்கிறேன், அவங்க குழந்தை இருந்து பிராணியமா தூக்கி துவாலாம் செய்வாங்க. குழந்தை பிறந்திருந்து இப்ராஹிமா உள்ள கூட்டி போனால் சர்க்கார் பிராணியமா என்னம்மா வயசு? நாங்கள் 10 பிராணியமா 10 வயசு ஆச்சு பிராணியமா அப்படின்னு சொன்னாங்க. என் ஷேகனா வந்து 12 வயசுன்னு வச்சுருந்தாங்கம்மா, சர்க்காருக்கு பின்னாடி நான் வயசு குறைச்சிட்டேன், 10 வயசு தான் இப்போ கணக்கு, இனிமேல் நீங்கள் வரக்கூடாது என்ன அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே 10 வயது ஆண் குழந்தைகளே உள்ள அனுப்புறது இல்லைன்ட்டான். சர்க்கார் வச்சிருந்து 12 வயசு, நான் அதை இன்னும் குறைச்சிட்டேன், இப்போ 10 வயசு. 10 வயசுக்கு ஆச்சுன்னு சொன்னால் ஆண் குழந்தைகளே உள்ள அனுப்பக்கூடாது, வெளியே எடுக்க மாட்டான். அன்னைக்கு 10 ரூபா வாங்கிட்டு வந்தோட திரும்ப பார்க்க உள்ள விடல. மற்ற பிள்ளைங்க போவாங்க, 10 வயசு வரைக்கும் உள்ள போவாங்க. நாம என்ன செய்வோம், சர்க்கார் 10 வயசு 12 வயசு, இப்போ 20 வயசு ஆகிட்டேன்னு நாம சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ அவங்க 12 வயசு நான் 20 வயசு ஆகிட்டேன், இப்போ 20 வயசு உள்ள வரலாம் வேலைஞ்சுங்களா? என்ன தூய்மை பாருங்க, அவங்கள எப்படியாப்பட்டவனா வாழ்ந்து காமிச்சாங்க பாருங்க. இப்போ மனைவி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதிரி நமக்கு மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவராக, ஷேகிட்ட செல்வதற்கு உதவி செய்யக்கூடியவராக ஆக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஃபضل. அல்லாஹ் அதை எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பை நான் சொல்ல விளங்குதா? எழுதி வைங்க பை, நீங்க ஒன்று உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அல்லாஹ் ஃபضل செஞ்சான், எப்படிலாம் அல்லாஹ் உங்களை வாழ வச்சிருக்கிறான், ஒன்னொன்னா எழுதி 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 கீழே அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும் ரப்பே எழுதி வை. மனம் சோர்வா இருக்கிறது எடுத்து படிச்சுப்பார். அப்படியே நீதான் இல்ல இதை கொடுத்த, உனக்கே புகழ். டெய்லி ஒரு தடவை படிச்சுப்பாரு. வக்கீல் மூலம் டெய்லி படிக்கிறாங்க, எடுத்து படிச்சுட்டு தான் படுக்கிறது. அல்லாஹ்க்கு அவ்வளவு கல்பெல்லாம் சுக்குரு வருது. இது படிக்க படிக்க அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமா கொட்டுறான் எனக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பழக்கம்ல இன் ஷக்கர்தும் லஅஸீஸ். அப்ப அல்லாஹ் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் கொடுத்தான். அந்த குழந்தைகளுக்கு சாலிஹான மனைவிமார சாலிஹான ஜோடியை கொடுத்தான். 2 மருமகனையும் அல்லாஹ் ஆலிம் சாவா கொடுத்தான். அல்லாஹ் 2 பொண்ணுக்கு மருமகனை அல்லாஹ் ஆலிம்களா கொடுத்தான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தெரிஞ்சுங்களா? அங்கடுத்து அல்லாஹ் தஆலா பயான் செய்யறத கேட்கறதுக்கு இன்னும் 50 பேர் கொடுத்தானே அல்லாஹ் தஆலா. இது எவ்வளவு பெரிய. இப்ப நீங்களாம் வராம எங்க பயான் செய்யறது? மதரசாவை கொடுத்தான் அல்லாஹ் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபضل அல்லாஹ்வுடைய ஃபضل. பொறவச்சேரி மாசால கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஷேக் நாங்க இருக்க சொன்னாங்க. 25 வருஷம் அங்க இருந்தாச்சு. 25 வருஷம். 95 போனது, 2001 வந்ததா? 2020 வந்தோம், 21. ஏறத்தாழ 26 வருஷம் அங்க இருந்தாச்சு. ஜப் தக் खुदा चाहते तब तक रहो. எதுவரை அல்லாஹ் நாடுகிறானோ அதுவரை இருங்கண்டாங்க. சரி, அங்க இருந்து வெளியே போக எப்படி? வெளியே போய் எங்க போறது? துன்யா மொத்த துன்யா திறந்து கிடக்குது. மதரசால 26 வருஷம் ஓட்டியாச்சு. அஞ்சுங்களா வசூல் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு வருது. நம்ம 24 மணி பாடம் பார்க்கறதும் பாடம் நடத்துறது தான் நம்ம வேலை. லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறது தான் வேலைன்னு இருந்துச்சு. திடீர்னு வெளியே அமிச்சா எங்க போறது, எந்த மாசம் சேர்த்துக்குவாங்க, எங்க செய்யறது? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ல அதை விட சிறந்ததை கொடுப்பான். எங்க பாவாட சொன்னேன், பாவா சொன்ன ஹவுசு நான் எழுதுறாங்கம்மா. அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு மடியில. 10 நிமிஷம் குடிச்சோன்னா பால் வத்திரும், ஒரு மடியில வலிச்சிடும். உடனே அம்மா குழந்தைய தூக்கி இந்த பக்கம் மடியில திருப்புவாங்க இல்லையா, குழந்தை வர்றான்னு கத்துவான். அவனுக்கு இன்னும் பசி அடங்கல, அவனுக்கு வர்றா அப்படியே கத்துவான். அதை எடுத்து அவங்க தலைவாணி வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை எடுத்து இந்தான திருப்பி இப்படி வச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த 2 நிமிஷம் அப்படியே கத்துவான். மறுபடியும் இந்த மடியில வச்சோன்னா பால் குடிப்பான். விளைஞ்சுங்களா? அப்ப இந்த மடியிலிருந்து அம்மா எடுக்கிறது, இதை விட நல்ல பால் சொல்றது கூட இன்னொரு மடி உனக்கு காத்துட்டு இருக்கு.
அதுக்காகத்தாம்மா எடுப்பாங்க. அது தெரியாம குழந்தை கத்துவோம். அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த இடத்த விட்டு உன்னை கொண்டு போறோம்னா இதோட சிறந்த இடத்த கொடுப்பான்னு அர்த்தம்னு எங்க பாவா சொன்னாங்க. அவார்டு இதோட பெருசுன்னு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் விட்டாச்சு. சரி, இப்படி நெருக்கடி பண்ணுவாங்கன்னு நினைக்கல. வியாழக்கிழமை சொல்றாங்க, சனிக்கிழமைக்குள்ள ஊடு மொத்தத்தை காலி பண்ணிட்டு கிளம்பிடு. எங்க போவீங்கன்னு தெரியாது. சனிக்கிழமை தான், இன்னும் ஒரு 2 நாள் தான் டைம். 48 மணி நேரத்தில் வீடை காலி பண்ணலைன்னா வீடு இடிக்கிற புல்டோஸ் வந்து வீடை இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க மேல மண்ணு கல்லாம் உழிஞ்சு கோச்சு கொள்ளக்கூடாது சொல்லப்படுது. நிர்வாகி வந்து சொல்றாரு என்கிட்ட, இதே இந்த பொறவச்சேரி ஜாமியா ஃபைசுல் ஹசனா தரபிக்கால 26 வருஷம் இருந்து கடைசி 10 வருஷமா முதல்வரா இருந்து மரியாதை பார்த்தீங்களா எப்படி? துனியாவில் அப்படிதான். அதனால துனியா நம்பாத. எங்கேயுமே ஒரு செட்டில் ஆயிடுச்சு நம்ம யார் அசைப்பாங்கன்னு நினைக்காத. எப்படி அஷ்டம் பார்த்துங்க அல்லா தஆலா 2 நாள்ல ஊட்ட காலி பண்ணல. புல்டோசர் வந்து இடிக்கும், மேல கல்லு மல்லு மேல மனைவி மக்கள் வந்து கேட்காத என்று வியாழக்கிழமை சொல்லப்படுகிறது. சரி, மூட்டை கட்டியாச்சு. அது வரைக்கும் கிளம்பலையே சொல்லிட்டு தான் கிளம்பு சொல்லி 2 மாசம் டைம்லாம் கொடுத்தாங்க. கிளம்பல. நமக்காக காத்து எவ்வளோ காத்து இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அப்படி சொன்னதோட மூட்டை கட்டி கிடைச்ச சாமான் அள்ளி, நிறைய சாமான் போட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் அள்ளி கிடைச்சது மட்டும் கொஞ்சம் தகுதியான சாமான் அள்ளி வச்சு விளைஞ்ச பை கிளம்பியாச்சு. அடுத்த நாள் காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு மெசேஜ் போட்டேன். புறவச்சேரி விட்டு என்னை கிளப்பி விடப்பட்டதால் எங்கே செல்லுன்னு தெரியவில்லை. பீர்பாய்கள் மதரசா இது தங்குவதற்கு எதுவும் வீடு வாடகைக்கு உங்களை இடத்தில் பிடிக்க முடிந்தால் சொல்லுங்க, நான் காரை தூக்கிட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு மெசேஜ் வியாழக்கிழமை நைட்டு போட்டாவது. ஃபஜரில் பார்த்தா ஒரு 4 இடத்துல அழைப்பு வருது. எங்கள் ஊருக்கு வந்துருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நாங்கள் வீடு தர்றேன். விளைஞ்சுங்களா? இந்த முஜீபுர் ரஹ்மான் மலை திருப்பூர் முஜீப் மோலா அஜமா அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ் அவங்க அல்லாஹ் அவங்க வாழ்வாங்க வாழ செய்யட்டும். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அவங்க அஜமா இங்கே வாங்க, நீங்கள் வீடும் தர்றேன், மதரசாவுக்கும் இடம் பிடிச்சி தர்றேன், சிறப்பாக மாதம் நடத்துங்க. அங்கேருந்து உங்க கூட வர பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க, உஸ்தாமாரிலையும் கூட்டிகிட்டு வாங்க, சம்பளமும் கொடுத்துட்றேன், என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். வளைஞ்சுங்களா? நீங்கள் இங்கே வந்துடுங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்கே நம்ம கமால் அஜமா சர்க்கார் என் வீட்டை உங்களுக்கு ஹதியா செஞ்சிடறேன். இப்போ நான் குடியிருக்கிற வீட்டை உங்களுக்கு ஹதியா செஞ்சிடறேன். ஒரு வீடு இருக்கு எனக்கு, நான் வாடகை வீட்டுக்கு போயிடுறேன் எங்கேயாச்சும். இந்த வீடு உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துறேன், நீங்கள் இங்கே வந்து சந்தோஷமா இருங்க. நீங்கள் இருக்கிறத விட எனக்கு என்ன பாக்கியம், எனக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க கூப்பிடுறாங்க. திருச்சி ரோட்டில் கூப்பிட்டாங்க. நம்முடைய மீரா மோலா அங்கே வந்துருங்க, என் வீட்டை உங்களுக்கு ஹதியா கொடுத்துட்றேன், இங்கே வந்துருங்க அவர் கூப்பிட்டாங்க. 4-5 பேர் கூப்பிட்டாங்க. இப்போ இவங்க முஜீப் மோலா, நீங்கள் வீடும் தர்றேன் சர்க்கார் அவங்க தங்குறதுக்கு, மதரசாவும் கொடுத்துட்றேன், வரக்கூடியவங்களை கூட்டிகிட்டு வாங்க, உஸ்தாமானும் கூட சம்பளமும் கொடுத்துட்றேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னால் எவ்வளோ நாள் பார்க்க முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சனிக்கிழமை காலையில் கிளம்பி அங்கே போயாச்சு. ஒரு காரில் மட்டும் டிக்கியில் தேவையான சாமான், அடுப்பு இது போயாச்சு. அங்கே போய் எல்லாம் வீடு கொடுத்தாங்க, மதரசா கொடுத்தாங்க. அங்கேருந்து எல்லாம் 5 மதரசா உருவாக்க வச்சாங்க. அல்லா ஜல்ல பிள்ளைகள்லாம் வந்தாங்க, நிறையா பிள்ளைகளை கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 4 வருஷம் அங்கே இருந்தால் 27 பேருக்கு பட்டம் கொடுத்தாச்சு, ஆலிம் பட்டம். வருஷத்துக்கு 5 பேர் 6 பேராக 4 வருஷத்துல 27 பேருக்கு பட்டம். சலாமி பாபு சலாம் ஆரம்பிச்சு சலாமி பட்டம் கொடுத்தாச்சு 27 பேருக்கு. இந்த வருஷம் 5 பேர் இருக்காங்கப்பா, 7 பேர். இந்த வருஷம் 7 பேரையும் சேர்ந்தா 27 + 7 33 பேர், 34 பேர் ஆச்சு இந்த 4 வருஷத்துல. அல்லாஹ் முஜீப் மோலாக்கு ரஹ்மத் செய்வானாங்க. அவங்க இருலோக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாங்க, ஆபாதாக்கியப்பா. அந்த நேரத்தில் அரவணைச்சாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 4 வருஷம் அங்கே வச்சிருந்தா வாடகை பில்டிங்ல, இங்கே சொந்த பில்டிங்கே அல்லாஹ் கொடுத்துட்டான். எந்த முயற்சியும் செய்யாம சொந்த பில்டிங் கொடுத்து இங்கே வாங்கன்னு கூப்பிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. எங்க கூப்பிடறோன்னா போக வேண்டியது, நாளைக்கு நியூயார்க்ல கூட போக வேண்டியதுதான். இது என்ன ட்ரம்ப் ஃபோன் அடிச்சு எங்க எங்க ஊர் ஒரு மாசம் ஆரம்பிக்கல, வாங்கலேன் பாபு சலாம் கிடைக்கல, வாஷிங்டன் சிரிக்கிறீங்க, என்ன நடக்காதா? எல்லாம் நினைச்சான்னா பை அல்லா என்ன பை அல்லா கையில இருக்கு. அபூஜஹலுக்கு ஈக்குவலா இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு முஸ்லிமால. செங்கிஸ்கான் இஸ்லாத்தை அழிக்கணும்னு கிளம்பினா, அவங்க பேரப்பிள்ளை இஸ்லாத்துக்கு வாங்கி இஸ்லாத்தை வளர்ப்பொருள் ஆகிட்டாங்க. மங்கோலியர்கள் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய துருக்கி உஸ்மானிய பேரரசன் யாரு? செங்கிஸ்கானுடைய பேரப்பிள்ளைங்க தான். அவங்களா செங்கிஸ்கான் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான ஊர்களை அழிச்சாரு. அவருடைய பேர பிள்ளைங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை வளர்ப்பொருள் ஆகிட்டாங்க. யாரு? உஸ்மானிய பேரரசு, முகலாய பேரரசு, இந்தியாவில் முகலாய பேரரசு பாபர், அக்பர் எல்லாம் செங்கிஸ்கான் பேர பிள்ளைங்க தான். பாபர், அக்பர், அவருக்கு சீப்பு இவங்க. அங்கே தைமூர் லங்கு, அதே மாதிரி அங்கே பாயசீத் எல்தரம், இஸ்லாத்துடைய போர் வீரர்கள், மாபெரும் வீரர்கள். ஏன் முகமது அல் ஃபாத்திஹ்
கிறிஸ்டன்தீனியா வெற்றி பெற்றார்கள். அவங்க யாரு? செங்கிஸ்கான் பேர பிள்ளைங்க தான். இந்த கிறிஸ்டன்தீனியா வெற்றி கொள்ளப்படும் அல்லாஹ்வுடைய ஒரு நேசரை வெற்றி பெறுவார் பெருமான முன்னறிவு செஞ்சாங்க. ஹிஜ்ரி 800 வருஷம் கழிச்சு பெருமானா சொன்ன வாக்குறுதி 800 வருஷம். எத்தனை தலைமுறைகள் போன பின்னாடி முகமது அல் ஃபாத்திஹ் உஸ்மானிய பேரரசுடைய மாபெரும் சக்கரவர்த்தி அவர் போய் கிறிஸ்டன்தீனியா வெற்றி பெற்று கான்ஸ்டான்டினோபில் ஆக்கி துருக்கியின் தலைநகரே அதுதானுங்க, இஸ்தாம்புல்ங்கிறாங்களே, இஸ்தாம்புல். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தது. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இஸ்லாத்துடைய தூண்களாக அவள் ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அது மாதிரி நம்ம துவா செய்வோம், ட்ரம்ப் நாசமா போகணும் அப்படி துவா செய்வோம். அல்லா ட்ரம்பா முஸ்லீம் ஆக்கிறியா, அல்லா மோடியை முஸ்லீம் ஆக்கிறியா, அல்லா நடக்காத அல்ல. அண்ணா என் எஜமானுக்கு எனக்கு ஒரு நிமிஷத்துல நடக்கும். அவருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கியா அல்ல. அப்புறம் இஸ்லாத்தை தூக்கி நிற்பாட்டு பண்ணல அவர்களே அவங்களே ஆயிடுவாங்க போய் அல்லாவிட்ட. இப்படி கேளுங்களேன், இப்படி துவா செஞ்சு கேளுங்களேன். இழந்து போய் அல்லா நினைச்சா ஒரு நிமிஷத்துல அல்லாத்தால ஆக்கிடுவான். அல்லாத்தால எதையுமே தலைகீழ மாற்றக்கூடியது அல்லாவுடைய கையில் இருக்குது. யார் யார் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கிளம்பினார்களோ அவர்களே இஸ்லாத்திலே தூண்களாக அல்லாஹ் மாத்திட்டான். இதோ முகமது நபியின் தலையை இப்ப சாட்சி ஏற்று வர தலையை தூக்கிட்டு வரேன் போனாங்க வேறு உமர் ரலியல்லாஹு தஆலா. தாஹா தாஹா தானே, தாஹா சூரா தானே, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. இது வந்துச்சு, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. உச்சி குடுமி பிடிச்சி ஒரு குலுக்கிருச்சு அவங்களுக்கு. நினைச்சுக்கலாம் ரசூலா தேடி போறாங்க. சொல்லதா அழைச்சது இஸ்லாம் யார்? அந்த உமர் வந்திருக்கிறேன். ஹம்சால வாழை உருவிட்டாங்க. உள்ளவ தலையை தனியாக எடுத்துறேன். இங்க இருக்கீங்க உமர், எந்த நோக்கத்தை வந்திருக்கிறீங்க? கலிமா சொல்ல வந்து அரசு. எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு நொடியில அல்லாஹ்தஆலா மாத்தி விட்டுறான். அல்லாஹ்தஆலா அல்ல அல்ல அமெரிக்கா முஸ்லீம் நாடு ஆக்கிறியா அல்லா, கேளுங்க அல்லடா. அல்லா பிரிட்டனை முஸ்லீம் நாடு ஆக்கிறியா அல்லா. இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது, அங்க மறைமுகமா வளர்ந்துட்டு வருது. அல்லாஹ் ஒரு காலம் வரும் அமெரிக்க அதிபரால முஸ்லீம்ல கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். இதுமா கொண்டு வருவாங்க, தூரமான விஷயம் அல்ல. இதுக்கு முந்தி இருந்தாரு அமெரிக்க அதிபர் யார்? ஒபாமா. ஒபாமாவுடைய அத்தா முஸ்லீம், அவர் முஸ்லீமுக்கு பிறந்தவர் தான். அம்மா கிறிஸ்தவர். ஒபாமாவுடைய அம்மா கிறிஸ்தவர், அத்தா முஸ்லீம். விளைஞ்சுங்களா? ஒரு நேரத்தில் அல்லாஹ்தஆலா இஸ்லாமிய ஆட்சியா அல்லாஹ் ஆக்கிடுவான். யாரு? அமெரிக்க அதிபரை. அங்கிருந்து வந்து ஹஜ் செஞ்சுட்டு போவாரு, உமர் ஹஜ்ஜிட்டு போவார் அவரு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட நடக்கும். ட்ரம்ப் இல்லாட்டி வேற ஒரு ட்ரம்ப் வருவார். யாரு? ஒருபடி இன்னொரு வருவான். அல்லாட்ட கேட்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்படித்தான் இஸ்லாம் எங்கெல்லாம் நசிக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது என்று எங்கெல்லாம் இப்ப முஸ்லீம்கள் இப்படி அமெரிக்காரப்படி அடிக்கிறானே, ஒழிக்கிறானே. இங்க பார்த்தாலும் இஸ்லாம் நாடுகளை சிரியாவை அழிச்சான், ஈராக் அழிச்சான், யமனை அழிச்சான், ஈரான் அழிச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி லிபியாவை அழிச்சான், லெபனானை போட்டான், ஜோர்டானை போட்டான். ஐக்கிய அரபு நாடுகள் தன் கையில வச்சிருக்கிறான். அவன் சவுதி தன் கையில வச்சிருக்கான். இந்த மாதிரி இஸ்லாமியில் கொடுமைப்படுத்துறானே. இஸ்லாம் ஹர் கர்பலா கே பாத் ஜிந்தா ஹோதா ஹைட்டான். ஒவ்வொரு கர்பலாவுக்கு பின்னால் இஸ்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. சோதனைகளுக்கு பின் உயிர்ப்பிக்கப்படுகிறது இஸ்லாம் என்று அல்லாஹ் இக்பால் படிப்பான். ஒரு நேரம் வரும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆக எது சொன்னேன் பாய், ஒண்ணும் இல்லாம வெறுங்கையா ஒரு பைசா இல்லாம ஒரு மதரசா நடத்துறது காசு வேணும் பைசா இல்லாம வந்தவர்களை எல்லாம் ஆதரவு கொடுத்து இன்னைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் பேசுறதுக்கு இடம் கொடுத்தானே அல்லாஹ் தஆலா. இன்னை முட்டை முழங்கினாலும் கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த நியமத்துகள் எல்லாம் கொடுத்தவன் யாரும் இல்லை. இவ்வளவு முழங்கினாலும் ஆட்சேபனை செய்ய ஆள் இல்லை. அந்த மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் மனம் திறந்து பேசுவதற்கு இடம் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம். இது மாதிரி உலகம் எல்லாம் இடம் கூட அல்லாஹ்னு கேளுங்க அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். உலகம் எல்லாம் போய் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதுக்கு இடம் கூட அல்லாஹ்னு கேளுங்க. இது எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மேல் கொடுத்த கிதாப் பேர் அருள்கள். அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி கிதாபே எழுதிருக்காங்க, லதாயிஃபுல் மினன் அப்படி. ஃபைன்ன மிம்மா மன்னல்லாஹு அலைஹி, அந்த கிதாப் முழுசும் என்மேல் அல்லாஹ் செய்த பெரும் கருணையில் ஒரு கருணையாவது எனக்கு அல்லாஹ் முஸ்லிமான அத்தா கொடுக்கும், எங்க அத்தாவுக்கு அல்லாஹ் ஈமான் நசீபாக்கணும், எங்க அம்மாவுக்கு அல்லாஹ் ஈமான் நசீபாக்கணும். இப்படி வரிசையா மௌத்து தன் அந்த கிதாப் எழுதப்பட்ட காலம் வரைக்கும் எனக்கு அல்லாஹ் செஞ்ச பேரருள் ஒன்றாவது எழுதிட்டே வர்றாங்க. அவங்க தன் மொத்த வாழ்க்கையை எழுதியிருக்கிறாங்க. அப்படி யாரு? அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி மாபெரும் இறை நேசர், அல்லாஹ்வுடைய நேசர் வலியுல்லாஹ் நிசாம் ஷஅரானி எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருக்காங்க லதாயிஃபுல் மினன். அந்த கிதாப் எடுத்து எல்லாரும் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு நியமத்தையும் என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. ஒன்று ஹதீஸ் கொண்டு வந்து ஆயத்தை கொண்டு வந்து
இப்படிப்பட்ட ஒரு ஃபஸ்ல் அல்லாஹ் எனக்கு செஞ்சான். இன்ன மிம்மா மன்னல்லாஹு அலைஹி, அல்லாஹ் என் மேல் செய்த பெரும் கருணையில் இதுவும் ஒன்றாகும். அதுக்கு தான் எடுத்து படிச்சு பாருங்கம்மா. மிஸ்கின் எடுத்து படிச்சு பார்த்துருக்கு. எனக்கு தான் எட்லேயே இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. ஃபுல்லாக படிக்க முத்தாலா செய்யும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன், இப்படி அல்லாஹ் உங்கள் மேல் செய்த கருணைகளை, அல்லாஹ் செஞ்ச பேர் அருளை நீங்கள் நினைத்து பார்க்க அல்லாஹ் மேல முஹப்பத்து வரும், அல்லாஹ் மேல காதல் வரும், ஆட்சேபனை வராது. நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஜல்ல இன்னும் அதிகமா கொடுப்பான். நன்றி செலுத்தினால் அல்லாஹ் இருக்கிறத புடுங்காம விடுவான். இல்லைங்களா? அல்லாஹ் இன்னும் உங்களுடைய இஸ்ஸத்தை, கண்ணியத்தை ஊர்ல உங்களுக்கு அதிகப்படுத்துவான் அல்லாஹ் தாலா. நோட்டை போட்டு எழுத ஆரம்பிச்சிரு. அது டெய்லி ஒரு தடவை பாருங்க. அல்லாஹ் எனக்கு செஞ்ச பேரருள், அல்லாஹ் எனக்கு செஞ்ச பேரருள், அல்லாஹ் என் மேல் காட்டிய பேரருள். எப்படியாப்பட்ட முஸ்லிமான, மோமினான, ஆலிமான பெற்றோர் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க ஜாஹிலியா இருந்தா என்னையும் கடல் சேர்த்து விட்டுருப்பாங்க. அவங்க ஆலிமா இருக்க போய் என்னையும் இல்முத்தீனை மதிச்சு கொண்டு போய் மனசால சேர்த்தாங்களே. இந்த மாதிரி தாய் தந்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே. இப்படியாக அல்லாஹ்வுடைய ஃபضல எழுதி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க பாய். புரிஞ்சுங்களா? லைன் ஷகர்தும், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.